உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமரர்மேன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமர்மர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் அன்னபூரணி தாயார் உடம்பர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரி சிவகணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியானுடைய ஞானாசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, தொண்டு புராணத்தில் நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் எம்பெருமான் நாவுக்கரசு பெருமான் திருப்புகலூர்ல இருக்கிறார். இப்போ இல்லைங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு புகலூர் போய். நாவுக்கரசு பெருமான் புகலூர்லேயே ரொம்ப நாளா இருக்கிறார். ஏன்னா அங்கதான் நிறைய திருப்பதிகங்கள் பாடுறார். அதில் பல திருப்பதிகளை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு திருவிருத்தமும் அங்க பொது திருவிருத்தம், தனி திருவிருத்தமாக வெள்ளி குலை துணி போலும் கபாலத்தன் வீழ்ந்தலங்கு என்று சொல்லக்கூடிய திருப்பதிகமும் அங்க பாடுறார். அந்த திருப்பதிக என்னன்னா, பெருமானுடைய அந்த பதியத்தினுடைய குறிப்பில் வெண்பிறை வெந்நீர் முதலாக எல்லாம் வெண்மையாய் விளங்குவர் சிவபெருமான் நெஞ்சே அவரது அடிமை கண்ணை துணிந்து நில் என்று சொல்லி இந்த பதிகத்தில் வெள்ளி பொடி பவளப்புறம் பூசிய வேதியனே, எல்லாம் வெண்மை நிறம் சாமி பூசி இருக்கக்கூடிய திருநீர் வெண்மை. அதே மாதிரி அவர் எல்லாம் வெண்மையாக விளங்கக்கூடியவர், அவரது அடிமை கண்ணை துணிந்து நில் என்று சொல்லி பெருமான் நாவுக்கரசு பெருமான் இந்த பதிகத்தில் வெள்ளி குலை துணி போலும் கபாலத்தன் வீழ்ந்தலங்கு வெள்ளி புரியன்ன வெண்புரி நூலன் விரிசடை மேல் வெள்ளி தகடன்ன வெண்பிறை சூடி வெள்ளு என்பனிந்து வெள்ளி பொடி பவளப்புறம் பூசிய வேதியனை. உடம்புல பூசிருக்கிற பொடியும் எல்லாமே வெள்ளை. அதே மாதிரி எலும்பு கூட வெள்ளை எலும்பாக அணிந்திருந்தார் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் இதுல சொல்றார். அப்படிப்பட்ட பெருமானுக்கு நம்ம சிவபெருமானுக்கு நெஞ்சே அவரது அடிமை கண்ணே துணிந்து நெல். சாமிக்கு எப்படி இருக்கணும், நம்ம எப்பொழுதும் அடிமையா இருக்கணும் இல்லைங்களா. அவன் தான் எஜமானன், நம்ம அடிமை. அதான் ஆண்டான் அடிமை அப்படிங்கிறது. அவன் ஆண்டான், நம்ம அடிமை. ஆமா, நமக்கெல்லாம் யாரும் அடிமை கிடையாது, நம்ம தான் அடிமை. மேலா அடிமை அப்படின்னா நம்ம தான், நமக்கெல்லாம் அடிமையெல்லாம் யாரும் கிடையாது. அதனால அவன் தான் ஆண்டான். அந்த பதிகத்துல தான் என்ன ஒரு அருமையான ஒரு தேவாரத்துல இந்த 4ஆம் திருமுறையில் தான் முன்னே உரைத்தால் முகமனே யொக்கும் இம்மூவுலகுக்கும் அன்னையும் அத்தனும் மாவாய் அழல்வனா நீ அலையோ உன்னை நினைந்தே கழியும் என் நாவி கழிந்ததர்வின் என்னை மறக்க பெறாயம் பிரானுன்னை வேண்டியதேன்னு அருமையான ஒரு விண்ணப்ப பதிகங்க. அதெல்லாம் தினசரி நாங்கள் சிவபூஜையில் இந்த திருப்பாடல் விண்ணப்பம் செய்வோம். அப்படின்னா சாமிகிட்ட சொல்றார், முன்னே உரைத்தால் முகமனே யொக்கும் அப்படின்னார். நேருக்கு நேரம் பேசுனா முகமன் பேசுவது போல. ஆனால் என்ன சொல்றார் சாமியை பார்த்து, இந்த மூன்று உலகத்துக்கு அன்னையும் அத்தனும் ஆவாய் அப்படின்னார். 3 உலகத்துக்கு அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் இல்லையா. அது மாதிரி நாங்கள் திருக்கழுத்துப்படியார் சொல்லுது, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அதனால சொல்றார், அன்னையும் அத்தனும் ஆவாய் அழல்வனா நீ அலையோ உன்னை நினைந்தே கலியும் என் ஆவி அப்படின்னார். பெருமானுடைய திருப்படியை நினைந்துதான் என்னுடைய ஆவி போகும். ஆனா அது போனதுக்கு பிறகு என்னை நீ மறந்துடாத சாமி அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆவி போனதுக்கு பிறகு, நம்முடைய உயிர் பிரிந்ததுக்கு பிறகு நம்ம எங்க போகும்னு தெரியாது நம்முடைய ஆன்மா. அப்ப நீ என்னை மறந்துடாத என்று சொல்லி பெருமானிடத்துல விண்ணப்பம் வைக்கக்கூடிய பாட்டு. தினசரி சிவபூஜை முடிஞ்சா நம்ம இதை கண்டிப்பா சொல்லணும். ஆமா, உன்னை நினைந்தே கழியும் என் ஆவி. அதுல எல்லாம் ஒன்றும் ஐயப்பாடு கிடையாது. என்னுடைய உயிர் எப்பொழுதும் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியாது இல்லையா. பெருமான் திருப்படிக்கு தான் போறேங்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய கேரண்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம செய்த வினையின் காரணமா நம்ம எங்க வேணாலும் போவோம். ஏன்னா அம்மாவே என்ன கேட்கறாங்கன்னா, பிறவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டுன்ட்டு மீண்டும் சொல்றாங்க பாருங்க, மீண்டும் பிறப்பு உண்டேல் அப்படின்னா. அப்படியே அப்ப நம்மளாம் எந்த மூலையில் இருக்கிறோன்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால அந்த உயிர் பிரிந்ததுக்கு பிறகு பெருமான் திருவடி நமக்கு கண்டிப்பா, சாமியினுடைய திருவருள் நமக்கு வேணுங்க. இந்த உயிர் போனாலும் இந்த பருவுடலை விட்டுத்தான் உயிர் போகுதே ஒழிய உயிரை பற்றி நிற்கக்கூடிய தத்துவங்கள் இருக்கு. அதுல அந்த புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய நுண்ணுடல் என்று சொல்லக்கூடியது இருக்கு. அந்த நுண்ணுடலை பற்றித்தான் ஆன்மா இருக்கும். அந்த நுண்ணுடல்ல 8 தத்துவங்கள் இருக்கு. ஆமா, சுவையொளி ஊர் ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் 5, மனம் புத்தி சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் 3 இல்லைங்களா. அப்ப 8 தத்துவங்கள் அதுல தான் இருக்கு.
அதை பற்றி நிற்கும் ஆன்மா. அப்படி அதுக்கு அது ஒரு உடம்பு, அதுக்கு பேர் நுண்ணுடல் அப்படின்னு சொல்லி பேர். 5 உடம்பு மொத்தம் நமக்கு. 5 உடம்புல முதல் காரண சரீரம் என்று சொல்லக்கூடியது, அப்புறம் கஞ்சுக சரீரம் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்களாலான உடம்பு, காலம், நியதி, கலைவித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவத்தினுடைய உடம்பு ஒன்று. அதற்கு அடுத்தது முக்குணங்களாலான உடம்பு, தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பு, அதுக்கு பேர் குணசரீரம் அப்படின்னு சொல்லி பேரு. குணசரீரத்துக்கு அடுத்தது சூக்கம சரீரம். சூக்கம சரீரம் ஒண்ணுதான் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் ஆன்மா எத்தனை பிறப்பெடுத்தாலும் அது கூடவே இருக்கக்கூடியது குணசரீரம். ஒரு சில மிருகங்கள் எல்லாம் பெருமான வழிபாடு செய்து பாருங்க, பாம்பு வழிபாடு செய்தது, யானை வழிபாடு செய்தது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது ஒரு காலத்துல பெருமானை வழிபாடு செய்த மிருகங்களா இருந்திருக்கும், நம்மளை மாதிரி வழிபாடு செய்திருக்கும். அந்த 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 சூக்கும உடம்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய தத்துவம் அதுக்கு அந்த பழைய நினைப்பை வருது. அதுக்கு அந்த புத்தி தத்துவம் அப்படிங்கிறதுல எல்லாம் பதிவாயிடும். புத்தி தத்துவம் வேலை செய்கிற பொழுது இறைவனை வழிபாடு செய்யணுங்கிறது அது அந்த நேரத்துக்கு வருது. அப்படி நமக்கு பெருமான் என்ன சொல்றாரு இந்த இதுல, உன்னை நினைந்தே கழியும் என் நாவி, அப்படி கழிந்தபின் என்னை மறக்க பிராயம் பிரான் உன்னை வேண்டியது. இதுதான் சாமி நான் உங்கள்கிட்ட வேண்டது, என்ன நீங்க மறந்துடாதீங்க என்று சொல்லி, இதுதான் நம்ம அதான் ஒரு மணிவாசக பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, கடையவனே அன்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு. சாமி என்ன நீங்க விட்டுறாதீங்க, ஏன்னா போய் தேடுறாரு உத்தரவாசம் வகையில போய். பெருமான் வர சொல்லிட்டு போயிட்டார், உத்தரவாசம் அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அங்க போய் பார்த்தா சாமி கிடைக்கல. தேடுதேன்னு தேடுறார். தேடிட்டு கடைசியா சாமி என்ன நீங்க விட்டுருவீங்களா என்று சொல்லி ஏங்கி பாடியதுதான் அந்த நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோளுடையவனே மண்ணு முத்தர கோசம் மங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளேன. நம்ம கடைசியா என்ன செய்யணும் பெருமான்ட்ட, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, இந்த உடம்பை வச்சு என்ன செய்ய போறோம். அதனால சாமி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், உங்களுக்கு மேல ஒண்ணு இல்லை. அதுதான் தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி. நமக்கு இந்த உடம்புல தைரியம் இருக்கிற வரைக்கும், வலு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் ஆட்டம் போடலாம். கடைசியா எங்கேயாவது ஒரு பக்கம் அடங்கித்தான் நின்று ஆகணும். அது பெருமான் திருவடியில் அடங்கியிருந்தோம்னா நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அதான் சொல்றாரு அதுல, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே அப்படின்னு மணிவாசக பெருமான் அந்த நீத்தல் விண்ணப்பத்தில். அது மாதிரி இங்க அப்பர் சாமிகள் என்னை மறக்க பிராயம் பிரான் உன்னை வேண்டியது, இதெல்லாம் கடைசியா அந்திம காலத்துல பாடிய திருப்பதி. அதனாலதான் அவள் உருக்கமா இருக்கிறதுக்கு காரணம். இப்ப பெருமான் திருவடி அடைய போகக்கூடிய காலத்துல பாடியது. ஆமா, இதெல்லாம் இதுக்கு மேல வந்தோடனே இறைவன் திருவடிக்கு போயிட போறார். அதனால அந்த கடைசி காலத்துல பாடிய திருப்பதிகம் தான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுலயே இதே திருப்பதிகத்துல மீண்டும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சாமி எப்படிப்பட்டவர்னா தன்னை மறந்தவர்களையும் நினைக்கக்கூடியவர் சாமியாம் சொல்றார். நான் கூட மறந்து இருக்கலாம் பெருமானே, ஆனா என்ன நீங்க மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, தேவைப்பட்டா நம்ம சாமி நினைப்போம், அப்படி தேவையில்லைன்னா சாமி நினைக்க மாட்டோம். ஆனா சாமி அப்படி அல்ல, எப்பொழுதும் நம்மளை மறந்தார்களையும் நினைக்கக்கூடியவன் பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல பாடுறேன். இதே பதிகத்துல 4வது பாட்டுல, நின்னை எப்போதும் நினையல் ஒட்டாய் நீ நினைய புகில் பின்னை அப்போதே மறப்பித்து போர் தொன்று நாடு வித்தி உன்னை எப்போதும் மறந்துட்டு உனக்கினிதாயிருக்கும் என்னை ஒப்பாருளரோ சொல்லுவாளி இறைவனே என்று சொல்லி 4வது பாட்டுல சொல்றார், நின்னை எப்போது நினைய ஒட்டாய் நீ நினைய புகில் அப்படிங்கிறார். 4வது பாட்டுல அருமையா சொல்றாருங்க, பெருமானே மறந்தாரையும் நினைந்தருளும் பெருமானது அருளுடைய பெருமையை அந்த பாட்டுல சொல்ற. அப்படி உன்னை எப்போதும் மறந்துட்டு உனக்கினிதாயிருக்கும் என்னை எப்பாருளர் புலரோ சொல்லுவாளி இறையவனே என்று சொல்லி அதுல சொல்றார். அதுல இதுலதான் இந்த பதிகத்துலதான் வானம் துலங்கிலன் நான் பெருமானுடைய அடியார். அதனால இறைவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்களுக்கு இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலும் எந்த ஒரு கவலையும் இல்லை. அதான் சொல்றார், வானம் துலங்கிலன் மண் கம்பமாகிலன் மால்வரையும் தானம் துலங்கி தலை தடுமாறிலன் தன்கடலும் மீனம்படிலன் விரிசுடர் வீழில் என் வேலை நெஞ்சுண்டு ஊனமொன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே அப்படின்னு. ஆமா, அழகால விடத்தை உண்டு ஒன்னும் ஆகாத அந்த உத்தமனாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஆட்பட்டவர்களுக்கு எதுவும் கிடையாது. அந்த பூதம் மைந்தும் நிலையில் தெரிய கலைஞனும் மாதோர் பாகர் மரத்தால் மரப்பிலன்னு சொல்லி திருக்கூட்ட சிறப்புல பாடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இந்த பாட்டும். வானம் துலங்கிலன் மண் கம்பம்
மாகிலன் மால்வரையும் தானம் தொடங்கி தலைதடுமாறிலன் தன் கடலும் மீன. அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடந்தாலும் சரி, கடலே பொங்கி வந்தாலும் சரி, சுனாமியே வந்தாலும் சரி, வானம் எல்லாம் இடிந்து கீழே விழுந்தாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் சரி, ஆனா பெருமானுக்கு ஆட்பட்டவர்களுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி சொல்றார். ஊனமொன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே என்று சொல்லி பெருமானுடைய திருவடிக்கு நம்ம எப்பொழுதும் ஆட்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்றாரு. இதுல 9வது பாட்டுல சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என ஆட்கொண்டு அழைத்திடும் ஆகில் அவன் தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. சாமியை நாம அப்படியே எப்பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கணும். சிவனெனும் நாமம் பெருமானை தவிர யாருக்கும் கிடையாது. சிவன் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒருவனுக்குத்தான். அதே மாதிரி பவன் அப்படிங்கிறதும் அவனுக்கு தான். இந்த நாமம் வேற யாருக்கும் கிடையாது, எந்த ஒரு தேவர்களுக்கும் கிடையாதுங்க. இந்த பாட்டு பல காலமும் விடாது பற்றி அழைத்தால் அவன் உபத்திரவம் பொருட்கள் ஆற்றாது வெளிப்பட்டவர்கள் என்று உலகியல் பற்றி நகைச்சுவைப்படக்கூடியது. என்னடா இவன் நச்சு நச்சு நச்சிட்டே இருக்கிறான், பல நாள் அப்படி சொல்லி நச்சிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், நச்சுவார்க்கு இனியர் நாகவச்சீரன என்று சொல்லி நம்ம பதிகத்தில் இருக்கு இல்லைங்களா. அதாவது திருமுறைகள் நிறைய இடத்துல வரும் அந்த மாதிரி. அதே மாதிரி அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாலி நினைமட நெஞ்சம் மேனர். ஒன்னா அன்போட பெருமான வழிபாடு செய்யலாம், இல்ல பயந்துட்டாவது இந்த சனி பெயர்ச்சி வருது, அந்த பெயர்ச்சி வருது, இந்த பெயர்ச்சி வருதுன்னு பயந்துட்டாவது பெருமான வழிபாடு எப்படியாவது பெருமான வழிபாடு செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அன்பாவே வழிபாடு செய்வோம். நம்ம உலகத்தாருக்கு தான் அஞ்சி ஆகிலும், நமக்கு என்ன, நமக்கு அன்பு தான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா. அஞ்சி ஆகிலும் அன்பு பட்டாகிலும்னா நம்ம அதுல எதை அன்பை தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி இதுல பன்னால் அழைத்தால் சொல்றார், இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. அயராத பெருமான் அப்படியே அழைத்து கொண்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், என்றைக்காவது பெருமான் ஒரு நாள் நமக்கு அருள் செய்வார். மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லைங்களா, அருள் பத்துல சொல்றார் பாருங்க, சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனைமுளை மடந்தை பாதியே பரணை பால்கோள் வெண்ணீற்றாய் பங்கையத்து அயனும் மாலரியா நீதியே செல்வத் திருப்பெருந்துரை நிறைமலத் குறுந்த மைவியசர் ஆதியே அடியன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே. சாமி நான் ஆதரித்து உன்னை அழைச்சா நீ முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறார் மணிவாசக பெருமான். ஆமா, அப்ப எப்படி அழைக்கணும், அன்போடு அழைக்கணும். அதான் இங்க சொல்றார், இவனை பன்னால் அழைத்தால் அலைப்பொலியான் என்று எதிர்ப்படுமே என்று சொல்லி பெருமானிடத்துல நம்ம வழிபாடு அன்பு அப்படிங்கிறது இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுக தந்தளியம் உடையான்னு மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி இடையராது வழிபாடு செய்யணும். வைகடுனர் பூசணையால் இல்லையா, ஞானசம்பந்த பெருமான் தேவார், வைகடம்னா நித்தலும் பூசணை செய்யணும், நித்தலும் வழிபாடு செய்யணும். அர்ச்சுனன் செய்த பூசை அப்படின்னா வைகடனர் பூசணையால் லஞ்சமுது செய்தலும் நம்பி எனவே நினையும். அந்த வைகளும் அப்படிங்கிறது அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு பூசை பண்றது, ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லைங்க, இன்னைக்கு சாயந்தரமா செஞ்சுக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தினசரி பதிகம் படிக்கணும், தினசரி பூசை செய்யணும், எந்த ஒரு தொண்டை செஞ்சாலும் தினசரி செய்யணும், இடையராது செய்யணும். அப்பதான் பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். அதான் பன்னால் அழைத்தால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அதாவது சிவம் அப்படின்னா என் குணத்துல அதாவது எண்குணம் உடைமை தான் சிவன் அப்படிங்கிற பேரு. சிவனுடைய பேருக்குடையது எண்குணம் உடைமை, மங்களம், நிறைவு, கலப்பு, எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிறைவு. அதே மாதிரி மங்களம், இதெல்லாம் பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிவம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். அதான் சிவன் என்ற சொல்லுக்கு பேரின்பத்துக்கு காரணன் என்றும், அப்புறம் முற்றுணர்வன் என்றும், தூய தன்மையன் என்றும் 3 பொருள்கள் உண்டு என்று சிவஞான போத 5ஆம் சூத்திரத்துல சொல்லுது. மண்ணு சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிவஞான போதத்தில். மண்ணு சிவன் தான் நிலை பெற்ற என்று சொல்லி மாதவ சிவஞான முனிவர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, அதாவது பவன் எனும் நாமம் பிடித்துனர் சிவாதி, அதாவது சிவன் பவன் என்ற இரண்டுமே சிவனது 8000 கோடி பேர்களிலும் சிறந்தனவாக எடுத்து ஓதப்படுவன. சாமிக்கு எத்தனை பேரு? 8000 கோடி பேர் இருக்குதான். நம்ம பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவில் அடியாக்கு. அப்ப 8000 கோடி பேர் சாமிக்கு இருக்கிறதுல இந்த சிவன் பவன் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பெயர் என்று சொல்லி நமக்கு சிவப்புண்ணிய உரையில் எழுதியிருக்கிறாங்க. ஆமா, அதில் பிடித்து இடைவிடாது பற்றி கொண்டு என்று சொல்லி சொல்றேன். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மான், அப்படின்னா வேற யாருக்கு இல்லைன்னு அர்த்தம். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய பெருமான் எப்படிப்பட்டவன், செம்மேனி எம்மான் அப்படின்னார். சாமிக்கு நீல நிறமெல்லாம் கொடுக்கக்கூடாது, கருப்பு நிறமெல்லாம் கொடுக்க. பெருமானுடைய திருமேனி
செவந்த திருமேனி தான் திருவாசகத்துல பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே 2 விழி தனியே நேர்க்குங்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி செந்தலல் போல் திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதை பள்ளி எழுந்தருளா. இப்படி எல்லாம் பெருமானுடைய திருமேனி எப்படின்னா செந்தலல் போன்ற திருமேனி. அம்மாவும் சொல்றாங்க இல்லைங்களா, காரைக்கிழமையார் ஒரு நாட்கூறவே சாமியினுடைய திருமேனிக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அம்மா ஒவ்வொரு பொழுதையும் சாமிக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. காலையே போன்றெழுங்கும் திருமேனி, கடும்பகலின் வேலையே போன்றெழுங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவே போலும் சடை கற்றை, மற்றவருக்கு வீங்கிரலே போலும் மிடரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொழுதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்ப அம்மா எப்படி பார்க்கறாங்கன்னா ஒரு நாட்கூறு முழுவதும் பெருமானாகவே பார்க்கக்கூடிய பெருமை அம்மாவுக்கு. அதான் காலையே போன்றெழும் காலை பொழுது எப்படி தெரிஞ்சது அம்மாவுக்கு? பெருமானுடைய திருமேனி போல தெரிந்தது. அப்புறம் அந்த மதிய நேரம் அந்த வெயில் எப்படி இருந்ததுன்னா சாமியினுடைய திருமேனில் இருக்கக்கூடிய வெந்நீர் போல தெரிஞ்சுதான். அப்புறம் மாலை பொழுது எப்படி இருந்ததுன்னா சடை கற்றை அப்படி மஞ்சள் கொளிச்ச மாதிரி இருக்கு பொன்னிறத்துல. அந்த மாலை பொழுதுனுடைய ஒளி அப்படி தெரிஞ்சுதான். அதே மாதிரி அந்த மிடர் இருக்குது பாருங்க, நஞ்சுண்ட கண்டம், அது பெருமானிடத்தில் அன்பில்லாதவர்களுக்கு சாமி எப்படி இருப்பாரு? அது மாதிரி இருளா இருப்பார். மற்றவருக்கு வீங்கிரலே போலும் மிடரு அப்படின்னு சொல்லி நமக்கு அற்புத திருவந்தாதில் அம்மா பாடியிருக்காங்க. அப்போ ஒரு நாட்கூறு முழுக்க இறைவனாகவே பார்த்தது அம்மையார் காரைக்காலம். மண்ணு சிவன் என்று சொல்லலாம் நமக்கு ரொம்ப அருமையாக. அதான் பெருமானுடைய திருமேனி செம்மேனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான் என்று சொல்லி, அவன் அப்படிப்பட்ட பெருமான் என்னை ஆட்கொண்டு அருள் செய்தார் என்று சொல்லி, பவனனு நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால், அப்புறம் பல்நாள் அழைத்தால் இவனனை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே என்று சொல்லி. அப்படின்னா வழிபாட்டில் மட்டும் நம்ம கொஞ்சம் கூட அந்த ஒரு சோடர் போகவே கூடாது. எப்பொழுதும் நமக்கு அந்த நம்பிக்கை பெருமான் மேல கொஞ்சம் கூட குறையவே கூடாது. திருநீலகண்ட நாயனார் விருப்பணத்தில் எப்படி சொல்றாரு சேக்கிழார் பெருமான்? வளமொழி இளமை நீங்கி வடிவொரு மூப்பு தளர்வுடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான்கிறது சாயாரம். இளமை காலத்துல இருந்து 20 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் 2 பேரும் தனியா இருக்கிறாங்க. இப்ப கையில கோல் இல்லைன்னா அவரால் நிக்க முடியாது இல்லைங்களா? வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அப்படின்னாரு. இப்ப கையில கோல் இல்லைன்னா விழுந்துருவார். ஆனா அன்பு தம்பிரான்கிறது சாயார் அப்படின்னாரு. நம்ம என்ன அத்தனை காலத்துக்காக காத்துட்டு இருக்கிறோம்? அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்லைங்களா? பெருமான் எப்ப நமக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்ப செய்வார். அதனால இப்பதான் உடனே எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா அது தவறா போயிடும். ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தருங்க, அவரும் நல்ல அடியார் தான். 18 ஆண்டுகளா குழந்தை பேர் இல்லை. பெருமாண்ட திருவடியை வேண்டி ஒரு குழந்தை பிறந்தது. விஜயமங்கலம் தான் அவர் பெரியவர், திருவடி அடைஞ்சிட்டார். ரத்னசாமின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமான்கிட்ட நச்சி, அதாவது ரொம்ப வற்புறுத்தி பெருமான்கிட்ட அந்த குழந்தை பேர் பெற்றார். அந்த குழந்தை பிறந்து ஒரு 10-15 வயசு ஆனதுக்கு பிறகு பார்த்தா அந்த குழந்தைக்கும் துன்பம், அவருக்கும் துன்பம். அவர் கடைசி வரைக்கும் அந்த குழந்தை அந்த பெண்ணால துன்பப்பட்டே தான் போனார். அப்படின்னா பெருமானே விரும்பி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? நம்ம அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நச்சி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ காரணம் கருதித்தான் தள்ளி போட்டிருப்போம், நமக்கு தெரியாது. இதை பல நாள் இப்படி நச்சரானேன்னு சொல்லி கொடுத்துருவார் சரிங்களா? அப்போ அப்படி நிறைய சொல்லுவாங்க, அனுபவத்தை சொல்லுவாங்க. அவர் ரத்னசாமி வந்தங்கிற ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அவர் சொல்றாரு, இன்னும் இன்னொரு 10-15 வருஷம் எனக்கு குழந்தைய இல்லாமல் இருந்திருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வேதனைப்பட்டிருக்கார். அப்படியெல்லாம் பெருமான் எப்பவுமே நமக்கு கண்டிப்பா செய்வார். அடியார்களுக்கு நல்லதுதான் செய்வார், அல்லாத செய்யவே மாட்டார். நம்ம செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இது நம்மளுடைய வினையின் காரணமா தான் இருக்கு. அதனால பெருமானை என்ன சரி வழிபாடு செய்யறது நம்மளுடைய கடமை. அதை வேண்டத்தக்க தருவோயினே வேண்ட முழுதும் தருவோயினேன்னு மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கிறார். இந்த திருப்பதிகம் இதெல்லாம் அந்த காலத்துல பாடிய திருப்பதிகம். சிவனும் ஓசையல்லாத உலகில் செம்மையானது உண்டோ அப்படின்னு ஒரு பதிகத்தில், சிவனும் ஓசை அல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உளதே அவனும் ஓர் அறைய முன்னி
அதில் ஆடையாவதன் மேல் ஆடல் அறவும் என்று சொல்லி ஒரு பாட்டில் ஒரு பதிகத்தில் சொல்றாருங்க. இறைவரது சிவன் என்ற பெயரின் இயல்பினையும் இறைவரது இயல்பினையும் இறைவரது இயல்பினையும் பல பல திறம் கண்டு போற்றியது என்று சொல்லி பெருமானுடைய திருப்பதிகங்கள் நிறைய பாடியிருக்கிறார். திருத்தாண்டகமும் நிறைய பாடியிருக்கிறாரு. அதுல வினாவிடை திருத்தாண்டகம் என்று சொல்லி அண்டங்கடந்த சுவடம் உண்டோ, அனலங்கை ஏந்திய ஆடல் உண்டோ, பண்டை எழுவர் படியும் உண்டோ, பாரிடங்கள் பல சூழ பொந்ததுண்டோ, கண்டமிறையே கருத்ததுண்டோ, கண்ணின் கண் ஒன்று கண்டதுண்டோ, தொண்டர்கள் சூழ தொடர்ச்சியுண்டோ, சொல்லீர் எம்பிரானாரை கண்டவாறு என்று சொல்லி இந்த வினாவிடை திருத்தாண்டகம் என்று சொல்லி சொல்றாரு. விரையுண்ட வெந்நீர் தானம் உண்டு, வெண்தலையை உண்டொருகை வினையுண்டு வீணையுண்டு, கரையுண்டு சூடும் பிறையொன்றுண்டு, சூளமும் தண்டும் சுமந்ததுண்டு, இப்படி அறையுண்ட கோவன ஆடையுண்டு, வலிக்கோடும் தோலும் அழகா உண்டு, இறையுண்டறியாத பாம்பும் உண்டு, இமையோர் பெருமான் இல்லாததென்னே என்று சொல்லி இந்த பதிகத்தில் அந்த வினாவிடை திருத்தாண்டக பதிகம் அதுல 11வது பாட்டுல சொல்றார். பொன்னொத்த மேனி மேல் பொடியும் கண்டேன். சாமி மேல என்னென்னலாம் பார்த்தேன்னு அந்த பதிகத்துல 11வது பாட்டுல சொல்றாருங்க. பொன்னொத்த மேனி மேல் பொடியும் கண்டேன், புலித்தோல் உடை கண்டேன், புனரத்தன் மேல் மின்னொத்த நுண்ணுடையால் பாகம் கண்டேன், மிளர்வதொரு பாம்பும் அரைமேல் கண்டேன், அன்னத்தேர் ஊர்ந்த அரக்கன் தன்னை அலர அடர்த்திட்ட அடியும் கண்டேன், சின்ன மலர் கொன்றை கண்ணி கண்டேன், சிவனினான் சிந்தையுள் கண்டவாறு என்று சொல்லி பெருமான அவர் சிந்தையில் கண்ட மாதிரி எப்படியெல்லாம் பெருமானுக்கு என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்றாரு. பொன்னொத்த மேனி மேல் பொடின்னா திருநீர், பொடி பொடி அப்படிங்கிறது முற்றப்பொடி பூசியோர் நம்பி பதிகத்தில் வருங்க இல்லைங்களா. பொன்னொத்த மேனி மேல் பொடியும் கண்டேன், புலித்தோடுரை, இதெல்லாம் பெருமான் மேல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் சொல்றாரு. சரி, அடுத்தது புராணத்துக்கு போயில 416வது பாட்டு பார்க்கணும் இல்லைங்களா. 15 வரைக்கும் பார்த்துட்டோம்ல, குறிச்சு வச்சிருக்கீங்களா? 415 வரைக்கும் பார்த்தோம், 416 பாட்டு. இப்ப நாபுக்கரசு பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு பற்றும் இல்லாம இருக்கிறார். எல்லாம் பெருமானே அப்படிங்கிற ஒரு வியாபகத்தில் இருக்கிறார். இறைவன் என்று சொல்லுவது ஒரு பெரிய வியாபகம். நம்ம ஆன்மாக்கள் எல்லாம் அப்படின்னா வியாபியம்னு பொருள். வியாபகம்னா பெரிய ஒரு இது, அதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய வியாபியம் நம்ம எல்லாம். வியாபகம் இறைவனுடைய திருவருள், அதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய வியாபியம் நம்ம. இப்ப நாபுக்கரசு பெருமான் முழுக்க எப்படி இருக்கிறாருன்னா, புகழூர் பெருமானுடைய வியாபகத்தில் அப்படி அடங்கி இருக்கக்கூடிய வியாபியமா இருக்கிறார். இப்ப அவருக்கு உலகியல் எல்லாம் சுத்தமா போயிடுச்சு. உலகியல் அந்த பற்றுக்கள் எதுவும் கிடையாது. இப்ப முழுக்க திருவருள் இன்பத்தில் இருக்கிறாரு. அது சாமிக்கு தெரியும் இல்லையா. சாமிக்கு வந்து பெருமான் நம்ம எல்லாம் என்னென்ன நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது பெருமானுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன செய்யறாரு அப்படின்னா, நாவுக்கரசு பெருமானுக்கு 2 நிலைகள் கொடுக்கிறார். அதாவது முதல்ல என்ன செய்யறாரு அப்படின்னா, நவமணிகள் அப்படின்னு இருக்கிறது. நவமணிகள் 9 ரத்தினங்கள் இருக்குது இல்லைங்களா. அவர் உழவாரப்பணி செய்து கொண்டு வருகிறார் இங்க புகழூர்ல. அப்படி உழவாரப்பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது நவமணிகள் எல்லாம் சாமி அப்படி தூவி விடுறார். பொன் முதலான ரத்தினங்கள் நவமணிகள் எல்லாம் அப்படியே தூவி விடுறார். அதனால ஏதாவது அவருக்கு வந்து ஒரு மயக்கம் வருதா அப்படின்னு சொல்லி, பற்று வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அப்படி எல்லாம் எதுவும் நாவுக்கரசு பெருமானுக்கு வரல. வராதுங்கிறது சாமிக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நாவுக்கரசு பெருமானுடைய நிலைமை நம்ம தெரிஞ்சுக்கணும். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில், அந்த ஒரு நிலையில் அவர் இருந்தார். அதை நம்மள தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த திருக்கூட்ட சிறப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையில நின்றவர் நாவுக்கரசு பெருமான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சாமி அது மாதிரி செய்யறார். இப்ப அந்த முற்றத்துல வந்து நவமணிகள் எல்லாம் பொன்னோடு நவமணிகள் எல்லாம் அப்படியே பொலிந்து இளங்க பெருமான் அருள் செய்யறார். அப்படியே எல்லாம் பார்த்தா பல பலன் தெரியுது. அதையெல்லாம் பார்த்தா ஏதாவது குமிஞ்சு எடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதையெல்லாம் என்ன பண்ணார், எடுத்து அப்படியே உலவாரத்தில் ஏந்தி வாவியில போட்டார். அதான் அந்த பாட்டு முதல்ல பொண்ணு நவமணின்னு சொல்றார். அந்நிலைமைதனையாண்ட அரசு பணி செய்ய அவர் தன்னில் வரும் உலவாரம் நுழைந்த இடம்தான் எங்கும் பொன்னினோடு நவமணிகள் பொலிந்திலங்க அருள் செய்தார்.
அந்த நிலைமைனா நாவுக்கரசு பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஒரு செம்மாந்து இருக்கக்கூடிய அந்த திருநின்ற செம்மை என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறார். சிவத்தன்மை பொருந்திய நிலையில் இருக்கிறார். இந்த திருத்தொண்ட தொகையில் சொல்றோம் இல்லைங்களா, நின்ற செம்மையே செம்மையா கொண்ட, இப்ப அந்த நிலையில் இருக்கிறார். இப்போ அந்த சிவத்தன்மை பொருந்திய அந்த நிலையில் இருக்கிறார். இப்ப எதுவும் அவருக்கு உலகியல் இன்பங்கள் எல்லாம் எதுவும் முன்னாடி இல்லை, எப்பொழுதுமே இல்லை. இருந்தாலும் இப்ப அதுவும் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிவஞான முனிவர் என்ன சொல்லாரு, நடையரா பெருந்துறவு அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. துறவுக்கு இலக்கணம் சொல்லணும்னா நாவுக்கரசு பெருமான் தான். அதே மாதிரி பணிவுக்கு இலக்கணம் சொல்றதுனாலும் நாவுக்கரசு பெருமான் தான் சொல்ல முடியும். சைவத்துல வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல். சைவம் சார்ந்தா பத்தாது, அதுல எப்படி இருக்கணும், தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் உள்பெறல் அடிதுனார். அதுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அதான் இங்க அந்த பற்று அற்ற நிலையில் இருந்தார் அப்படிங்கிறத காட்டுறார். அதாவது பொன்னினோடு நவமணிகள் பொழிந்திலங்க அருள் செய்தார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றார். அந்த நிலைமையில் ஆண்டரசுகள் திருப்பணி செய்ய, எந்த நிலைமையில, பற்றற்ற நிலையில அவர் திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரது நன்னிலைமையினை உலகறிய காட்டுவாராகி சிவபெருமான் அழகிய திருமுற்றத்திலே திருப்பணிக்காக உலவாரம் நுழைந்த இடமெல்லாம், எங்கெங்கெல்லாம் உலவாரத்தை கொண்டு போய் அப்படி விட்டு அந்த கோயிலை தூய்மைப்படுத்துறாரோ அந்த உலவாரம் போற இடத்துல எல்லாம் நவமணிகளா விழுகுது. அதான் சொல்றாரு, அப்படி நவமணிகள் திருப்பணிக்காக உலவாரம் நுழைந்த இடமெல்லாம் பொன்னினோடு நவமணிகள் வெளிப்பட்டு விளங்கும்படி அருள் செய்தார். சாமியினுடைய திருவருள். அப்படி உலவாரத்துல அந்த புல்லெல்லாம் அப்படி எடுக்கலான்னு சொல்லி அப்படி உலவாரத்தை விட்டா அங்க பொண்ணும் மணியும் அப்படியே அந்த உலவாரத்துல விழுகுது. அப்பாது அவருடைய மனம் மாறுமா என்று சொல்லி, நன்னிலைமையர் இறைவனது திருவடியில் பொருந்த வைத்த மனம் என்று சொல்லி, பொன் முதலிய உலக போக பொருள்கள் ஒரு சிறிதும் பற்றாது நிற்கும் நல்ல நிலைமை வரும் உலவாரம் நுழைந்தனர். அப்படி திருப்பணிகள் பொருட்டு உலவாரம் சென்ற நுழைவித்த என்றது நுழைந்த என்று பிறவினைதன் முனையா அந்த முயற்சியின்றி கைகள் தம்மியல்பில் பணி செய்த நிலை குறித்தது. எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே என்று சொல்லி பிள்ளையாருடைய தேவாரம். அது மாதிரி இயல்பாக அவர் பணி செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பணி செய்யறவர் தானே. 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ 81 வயசுன்னு சொல்லுவாங்க திருவடி அடைஞ்சது. இப்போ 80 வயசு 81 வயசுல உலவார பணி செய்யறார். அப்படி உலவார பணி அப்படி உலவார விடுகின்ற பொழுது பொண்ணும் மணியும் அப்படியே நவமணிகள் எல்லாம் விழுகுது. பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. பொன்னினோடு நவமணிகள் பொன் பூண்ட வழியே மணிகள் கோவையாகி பயன் பெற வேண்டிய சிறப்பு நோக்கி பொன்னினோடு நவமணிகள் மட்டும் தனியா இருந்து ஒன்றும் பயன் இல்லை. பொன்னோடு இருந்தா தான் அதெல்லாம் கோர்த்து மாலையாக செய்ய முடியும். அதனால பொன்னினோடு நவமணிகள் என்று சொல்லி சொல்றார். பொன் மண்ணுடன் கலந்து பொற்சன்னமாக நிற்பதும் என்று சொல்லி நவமணியை 9 மணிகள் என்று சொல்லி சொல்றார். அதெல்லாம் சாமி அப்புறம் காட்டுவார் ஆகி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி காட்டுறார். நன்னிலைமை காட்டுவார் நம்ப மணிமுன்றில் என்று சொல்லி சொல்றார். அப்படி அதையெல்லாம் என்ன செஞ்சார் அப்படின்னா சொல்றார் பாரு. செம்பொன்னும் நவமணியும் சேன்விளங்க ஆங்கவையும் உம்பர்விரான் திருமுன்றில் உருள் பருக்கை உடனொக்க எம்பெருமான் வாகீசர் உலவாரத்தினில் ஏந்தி வம்பலர்மென் பூங்கமல வாவையினில் புகை எறிந்தார். அப்படியே எடுத்து என்ன பண்ணாரு, அப்படியே கொண்டு குளத்துல எல்லாத்தையும் அப்படியே போட்டார். ஏன்னா அந்த நவமணிகளும் பொண்ணும் அடியாருடைய பாதத்தை குத்தும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். பருக்கை கற்களோடு அதையும் ஒன்றா நினைச்சார். அதுதான் பெரிய வேலை. ஆமா, அதான் செம்பொன்னும் நவமணியும் சேர்விளங்க ஆங்கவையும் உம்பரவரான் திருமுன்றில் உருள் பருக்கையுடன் நோக்க, பருக்கை கற்களோட ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் என்ற நிலையில இருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அவருக்கு இப்ப எது பொண்ணு எது ஓடு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அடியாருடைய திருவடியில பட்டா அது திருவடிக்கு நோகும் என்று சொல்லி அப்படியே எடுத்து அந்த இதுல போடுறார். செம்பொன்னும் நவமணிகளும் நெடுந்தூரத்திலும் ஒளி வீச எம்பெருமானாகிய திருநாவுக்கரசனான தேவர் நாயகராக சிவபெருமானது திருமுண்டினுள் உருள்கின்ற ஏனை பருக்கை கற்களோடு ஒத்தலால் அவ்விடத்தில் விளங்கிய அவை எல்லாவற்றையும் திரு உலவாரத்தில் ஏந்தி சென்று மனவீச அலரும் பூக்களாகிய தாமரைகள் மலர்கின்ற வாவியனில் புகும்படி வீசி எறிந்தார். வம்பலர்மென் பூங்கமல் அப்படின்னா, வம்பலர்னா மலர், அதாவது வாசனையுடைய மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய அந்த வாவி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வம்புலா மலர்னு வருது இல்லைங்களா, காவிரியை பத்தி வருகின்ற பொழுது வம்புலா மலர் நீரார் வழிபட்டு அப்படின்னா வாசனை மிகுந்த மலர்களால் என்று சொல்லியார். இப்படி செம்பொன்னும் நவமணியும் மேல் பொன்னினோடு நவமணிகள் என்று சொல்லி சொல்றார்.
சேனிடத்திலும் ஒளி வீச, ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொழுதே ஒளி வீசுது. அவர் இங்க உழவார பணி செய்யறாருன்னா எவ்வளவு தூரத்துக்கு தெரியுதோ அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த மணிகள் எல்லாம் அப்படியே நவமணிகள் எல்லாம் ஒளி வீசி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். பருக்கையுடன் ஒக்க ஏந்தினர் அப்படின்னா பருக்கை பொன்னையும் மணிகளையும் ஏந்தி எரிதற்கு காரணம் கூறியவர். ஒத்தலாவது ஏனை பருக்கைகள் போலவே இவையும் வலம் வந்து வணங்கும் அடியார் திருவடிகளை ஊறுபடுத்ததன்கண் ஒத்த தன்மையுடையமை. எந்த இதுவும் வந்து அது பருக்கை கற்களோடு ஒத்ததுதான் என்று சொல்லி நினைக்கிறாரு. அதான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல் அப்படிங்கிறது. அப்படி அதுக்கு இன்னொரு பொருளும் சொல்லுவாரு. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல் அப்படிங்கிறதுக்கு சிவகணிய உரையில் என்ன சொல்லுவார்னா, செல்வ நிலை வறுமை நிலை ரெண்டும் ஒன்று போலவே அப்படின்னு எழுதுவார் உரையாசிரியர். செல்வ நிலையிலும் அடியார்கள் வந்து மனம் தளராது பணி செய்வாங்க, மனம் பிரியாது பணி செய்வாங்க. வறுமை நிலை வருகின்ற பொழுதும் மனம் தளராது பணி செய்வாங்க. அதுதான் இளையான்குடி மாறனாயனருடைய புராணம். ஆமா, செல்வம் மேவிய நாளில் செயல் செய்வதென்றையும் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் எல்லாம் மறைந்து நாள்தோறும் ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் என்று சொல்லி சாமி வர்ற அந்த இடத்த சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்ப ஓடும் செம்பொன்னும் அப்படிங்கிறதுக்கு நேரடியான பொருள் ஓட்டையும் செம்பொன்னையும் ஒரே மாதிரி பார்க்கறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, வறுமை நிலையிலும் சரி செம்மை நிலையிலும் சரி நல்ல செல்வ நிலையும் சரி எப்பொழுதும் பெருமானை ஒன்று போலவே அடியார்கள் வந்து பணி செய்வாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அதான் இளையான்குடி நாயனார் போனத்தில் அதை கொண்டு வந்து அங்க பொருத்தி பொருள் சொல்வார் அந்த இடத்துக்கு. எப்படி அடியார் திருவடிகளை ஊறுபடுத்துவதன்கண் ஒத்த தன்மையுடையன என்று சொல்லி சொல்றார். ஒன்று போலவே இங்கு ஒட்டில் சமணியத்தில் சமபுத்தி பண்ணி என்று சொல்லி சொல்றார். இப்படி ஓடும் செம்பொன்னும் ஒத்தலே ஒக்கலை நோக்குவார் என்று சொல்லி இவை பொன் என்றும் மணி என்றும் பருக்கை என்றும் பிரித்துணரப்பட்டன ஆயினும் திருமுண்டில் கிடக்க தகாமையும் அடியாருக்கு இடையூறு செய்வதும் ஆகிய தன்மையினும் ஒக்க எண்ணப்பட்டது. பொன் வேறு மணி வேறு பருக்கை கற்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அடியாருடைய திருவடியில் பட்டா ஊறு வரும். அதனால அடியாருக்கு துன்பம் வருங்கிறதுல ஒரே தன்மை. அதனால அந்த ஒத்த தன்மையோடு பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது பொண்ணா இருந்தாலும் சரி மணியா இருந்தாலும் சரி அடியாருடைய காலில் பட்டதுன்னா அது கால் அவங்களுக்கு அது வந்து ஊர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி நினைச்சார் என்று சொல்லி சொல்றார். வாவியில் புக அடியார் அடிகளில் படாமை கருதி நீரினுள் எறிந்தார் என்று சொல்லி உலகில் கலா விளைய காரணமாகும் தன்மை கருதியும் என்று சொல்லி சொல்றார். பருக்கையுடன் நோக்க ஏந்திய நவமின் சுடர்மணி மணியோடு மணிபோகட்டி என்று சொல்லி, அதாவது அடியார் அடிகளை ஊறுபடுத்துவதாயினும் குப்பை என மாற்றப்பட்டன. அந்தியும் பகலும் தொண்டர் அலைகிடும் குப்பையாக்கும் என்று சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவது போல நமக்கு நாயனார் ஏந்து எறிந்தவை உலகர் மிக விலை பெறக் கொள்ளும் புதிய மணிகளாய் ஏனையோருக்கு பயன்படத்தக்கவையாதல் காண்க என்று சொல்லி உலகப் பொருள் அறவே பற்றுவிட்டோரை இவற்றை ஒதுக்குவர். உலகப் பொருள் கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் இருந்தால் தான் அதையெல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் போட முடியும். நாவுக்கரசு பெருமானுக்கு உலகப்பற்றே இல்லை அப்படிங்கிறதா நமக்கு சரியத்தில் நம்ம கண்ட உண்மை. அவர் பெருமானிடத்தில் வாங்கிய உலகப் பொருள் ஒன்றே ஒன்று, படிக்காசு ஒன்று தாங்க, வேற எதுவுமே வாங்கல. படிக்காசுமே எதுக்கு வாங்கினார்னா அடியார்கள் பொருட்டு தான் வாங்கினார், அவருக்காக வாங்கிக்கல. அதுவும் சாமி கொடுக்கிற பொழுதே சொல்லி தான் கொடுக்கிறாரு. கிழக்கு பீடத்துல ஞானசம்பந்த பிள்ளையாருக்கும் மேற்கு பீடத்துல நாவுக்கரசு பெருமானுக்கும் படிக்காசு வச்சுட்டு சாமி போய் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனவும் ஏலவும்மை வழிபடுவாரு கழிக்கின்றோம். உங்களுக்கு வந்து பசி பட்டினி எல்லாம் எதுவும் கிடையாது, உங்களை அதெல்லாம் எதுவும் செய்யாது. ஆனா கூட வர அடியார்களுக்கு பசிக்கும், அடியார்களுக்காகத்தான் கொடுக்கிறோம் என்று சொல்லி சாமி சொல்லலைன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த படிக்காசு பீடத்தில் இருந்தாலும் தொடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரே நிலையில நின்றவர்கள் தானே. அதனால ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கிய பெருமக்கள் அவங்க. அதனால உலகப் பொருள் வந்து எதுவுமே வாங்கல, அது ஒண்ணுதான் வாங்குறாரு. அது கூட பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தான் வாங்குறாரு. அதையவே சிவபிரகாஷ் சாமிகள் வந்து ஏ சாமி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, அதாவது என்ன சொல்றாருன்னா நல்ல ஞானசம்பந்த பெருமானை அவரை ஒப்பிட்டு சொல்வார். கொல்லை பந்தரும் கதிர்முத்தும் கொல்லை பந்தரும் கதிர்முத்தும் கொள்ளும் ஒரு பிள்ளைக்கு அது தகும்.
நாவரசாய பெருந்தகையோய் வல்லை குலை உமை வீழியில் படிக்காசு ஒன்று ஏன் வாங்கினை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கொள்ளை கதிர்முத்தும் பந்தரும் சின்னமும் கொள்ளும் ஒரு பிள்ளைக்கு அது தகும்னார். ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து பந்தல், முத்து சிவிகை, இப்படி எல்லாம் நல்லா அப்படி உட்கார்ந்துருக்குங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து சிவிகை, முத்து பந்தல் இதெல்லாம் கொடுத்தாரு. அவருக்கு கொடுக்கலாம். அவர் பிள்ளையார், பிள்ளை, சிவபெருமானுடைய பிள்ளை. அதனால அவருக்கு கொடுக்கலாம், அவரும் வாங்கலாம். சாமி நீங்க இப்படி வாங்கலாமா, இந்த ஒன்றை மட்டும் ஏன் வாங்கினீங்க என்று சொல்லி நாவுக்கரசர் கேட்கிற மாதிரி அந்த சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய 4 4 மாலையில ஒரு பாடல் வரும். கொள்ளை கதிர்முத்தும் சின்னமும் கொள்ளை கதிர்முத்தும் பந்தரும் சின்னமும் கொள்ளும் ஒரு பிள்ளைக்கு அது தகும் அப்படின்னார். நாவரசாய பெருந்தகையோய் வல்லை குலை உமையில் வீழியில் உமை பங்காளர் கையில் என் வாங்கினை, படிக்காசு ஒன்று என் வாங்கினை என்று சொல்லி கேட்பார். அப்படின்னா அவ்வளவு துறவு நிலையில் நின்றவர் நாவுக்கரசு பெருமான். அதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அப்படி ஒரு பருக்கை கற்களும் அந்த நவமணிகளும் ஒன்று போலவே அவருக்கு தெரிந்தது அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர் அந்த நிலையில் இருக்கிறார் இல்லைங்களா. அதனால அப்படி தெரியுது அவருக்கு. உலக பொருள் அறவே பற்று விட்டோரை இவற்றை ஒதுக்குவர் என்று சொல்லி, சரி இப்போ நாவுக்கரசு பெருமானுக்கு மண்ணாசை பொன்னாசை எல்லாம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாச்சு. அடுத்தது அவருக்கு வயசு 80 வயசா இருந்தாலும் கூட பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா, மேல இருந்து தேவலோக பெண்கள் எல்லாம் கீழே வராங்க. அப்படி நாவுக்கரசு பெருமானுக்கு இந்த பொண்ணு மணியில எல்லாம் விருப்பம் இல்லைங்கிறது துணிந்திருந்தாலும் கூட பெருமானுடைய திருவருள், நல்ல புகழூர் பெருமானுடைய திருவருளினால அப்படி வில்லோடு முதல் முடவார் விசம்போடு வந்திருந்தார். அப்படின்னா வில் போன்ற அந்த கண்களையுடைய தேவ மகளிர் எல்லாம் கீழே வராங்க. நாவுக்கரசு பெருமானிடத்துல இறங்குறாங்க. புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துணிந்திருந்த நல்லோர் முன் திருப்புகலூர் நாயகனார் திருவருளால் வில்லோடு முதல் மடவார் விசும்பூடு வந்தெளிந்தார். எப்படி இறங்குறாங்க பாருங்க. மேல இருந்த புல்லுடனும் கல்லுடனும் பொன்னுடனும் மணியுடனும் சொல்லோடும் வேறுபாடில்லா என்ன நிலைமை துணிந்து மனம் சிறிதும் மாறுதலின்றி இருந்த நல்லோராகிய நாயனாரது முன்புன்னார். உள்ளோடும் கல்லோடும் பொன்னோடும் எல்லாம் ஓடும்னே வரும்பாரு. உள்ளோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை. முந்தானேத்து கல்யாண ஆணைகளை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாரு. சாமியினுடைய திருவருள் அவங்க இதை போய் கேட்கணும்னு சாமியினுடைய திருவருள் ஏங்க. அதனால அவங்களுக்கு இப்ப தடுத்தாட்கொண்ட புராணம் சொன்னா நல்லா இருந்திருக்கு. ஆமா, தடுத்தாட்கொண்ட புராணத்துல பறவைநாச்சியார் சுந்தரர் சொன்னா நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதானே கிடைக்கும். அப்புறம் கீழே இருந்து இப்படி தலைகளா போலாம். முதல்ல துறவல் இருந்து அப்புறமா போய்க்கலாம். அதனால இப்படி ஓடுன்னே சொல்றார். சொல்லோடும் வேறுபாடு இல்லாத நிலைமை துணைந்திருந்த நல்லோர் முன் எல்லாம் வேறுபாடு இல்லாத இருந்தார். ஒரு பொண்ணுக்கும் மணிக்கு இதுக்கெல்லாம் வேறுபாடு இல்லாத இருந்த நல்லோர் முன் திருப்புகலூர் நாயனார் திருவருளால், யாரு திருப்புகலூர் பெருமானுடைய திருவருளால என்ன பண்ணாங்க, வில்லோடு முதல் மடவார் விசும்போடு வந்தெளிந்தார். பெருமானுடைய திருவருளாலே வில்லை தோற்கடிக்கும் புருவங்கள் வளைந்து அசைதற்கடமாகிய நெற்றியுடைய பெண்கள் விண்ணுலகத்தில் இன்றும் ஆகாய வழியாக எழுந்தனர். அப்படியே விண்ணுலகத்திலிருந்து கீழே இறங்கி இருக்கிறாங்க. வில் அப்படிங்கிறது பெண்களுடைய கண்களுக்கு இமைகளுக்கு உதாரணமா சொல்லு. நமக்கு இருக்குது இல்லையா, பெரிய புராணத்துல கலையநாயனாருடைய சரீரத்துல வில்லொத்த நுதலாய் இவ்விளைவுகள் எண்கொள் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார். அப்படி அந்த வில்லோடு முதல் முடவார் விசும்போடு வந்தெளிந்தார் என்று சொல்லி, புல் கல் திருமுன்றில் இருந்தவை என்று சொல்லி, பொன்மணி இவை அன்று தோன்றியவை என்று சொல்லியும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை அப்படின்னார். அதாவது சொல்லால் சொல்கின்ற வேறுபாடு உண்மையில் இல்லாத தன்மை என்று சொல்லி, அப்படி புல் கல் பொன்மணி என்ற பெயர் வேறுபாடு சொல்லால் வருவன. உண்மை நிலையில் இப்பொருள்கள் யாவையும் மாயின் காரியங்கள் என்று காணும் தன்மை கொண்டு முன்னைவை போலவே கொண்டுரைப்பார் என்று ராமநாத செட்டியாருடைய உரையில சொன்னார். துணிந்திருந்த அப்படி இவ அறிவினடை ஊன்றி நிற்றல் ஏனையோருக்கு அரிது என்று சொல்லி அப்படி துணிந்திருந்தாராம். அதெல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி துணிந்திருந்த நல்லோர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பெருமான நாவுக்கரசு பெருமான நல்லோர் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
சேக்கிழார் பெருமான். நல்லோர் முன் திருப்புகலூர் நாயனார் திருவருளால் என்று சொல்லி வில்லோடும் அதில் புருவங்கள் வில் போன்றிருத்தலாலும் வில்லோடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பெண்களுடைய அந்த கண்ணுக்கு ஓமை சொல்ல விசும்போடு விசிம்பின் என்று விண்ணுலகத்திலிருந்து கீழே வந்தாங்க அப்படின்னு சொல்ல இழிந்தார் அப்படின்னா இறங்கி வந்தனர். தம் செயல் நாயனார்கள் செலுத்த மாட்டாது யாதும் ஒரு செயல் இல்லாமையினால் இறைஞ்சி என்று சொல்லி கீழே அவங்க வந்திருக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல பாடல் எல்லாம் பாடிக்கொண்டு நாவுக்கரசு பெருமான் முன்னாடி ஆடுறாங்க. முதல்ல பாட்டு பாடுறாங்க. அதான் அமுதம் அப்படின்னு சொல்றார். வானக மின்னு கொடிகள் வந்திழிந்தால் என வானகத்திலிருந்து மின்னல் கொடிகள் வந்தது போல அந்த பெண்கள் கீழே இறங்கியிருக்காங்க. எங்க? புகழூர்ல. வானக மின்னு கொடிகள் வந்திழிந்தால் என தான நிறை சுருதிகளில் தகும் அலங்காரத்தன்மை காண அமுதம் பறக்கும் கனிவாயில் ஒளி பரப்ப பாணனிடம் கண்கள் வெளி பரப்பி இசை பாடுவார். அப்படியே பாடிக்கொண்டு வராங்க. நாவுக்கரசு பெருமான் அப்படியே எப்படி இருக்கார்? அவர் அப்படி ஒரு யோக நிலையில் இருக்கிறார். பெருமானுடைய திருவருள் வயப்பட்டு அப்படியே யோக நிலையில் இருக்கிறார். அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே அவர் முன்னாடி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவங்களுடைய வேலையெல்லாம் செய்யறாங்க. வானக மின்னல் கொடிகள் வந்திழிந்தால் என்ன அப்படின்னா ஆகாயத்து நின்றும் மின்னல் கொடிகள் கீழே இறங்கியது போல உரிய தானங்களில் நின்று நிறைந்து வரும் சுருதிகளினால் உண்டாகும் தக்க இனிமையுடனே நல்ல இனிமையோடு பாடுறாங்க. அப்புறம் காண அமுதம் இசை அமுதத்தினை பரவச் செய்கின்ற கொவ்வைக்கணி போன்ற வாயினடுத்து ஒலி விளங்க நீலமலர் போன்ற நெடிய கண்களை வெளியில் பரப்பி அதெல்லாம் ரொம்ப அதிகமா சொல்றார். இப்படி இசையனை பாடுவாராகி என்று சொல்றார். அதாவது கற்பக மரத்தின் இளந்தளிர்கள் போன்ற அடிகள் செல்கின்ற அழகிய சாரியை செய்யவும் என்று சொல்லி அடுத்த பாட்டு 84வது பாட்டு. வானகம் வானிடை நின்றும் என்று சொல்லி காண அமுதம் பறக்கும் அமுத இசை குழலொளி என்று சொல்லி சொல்றார். அமுதம் அப்படின்னா அமுது போன்ற இசையோடு கூடிய பாடல்கள் என்று சொல்லி வாயின் ஒளிபரப்ப வாயின் புன்மறுவல் ஒளியும் குறிக்க வாயின் ஒளி என்று சொல்லி சொல்றார். அமுதம் என்று வாய் புலனுகர்ச்சி பற்றியும் ஒலி என்று கட்புல நுகர்ச்சி பற்றியும் உரைத்த குறிப்பும் என்று சொல்லி பாணலிடும் கண்கள் அப்படின்னா பாணல் அப்படின்னா நீலமலர் போன்ற கண்களுடைய பெண்கள் என்று சொல்றார். நாயனார் என்று ஏனையோர் எவரும் இந்த அரம்பையர் கண் வெளி பரப்புதலுக்கு ஆளாயினால் இறந்தே பட்டிருப்பது என்பது குறிப்பு. வேற யாராவது அந்த மாதிரி அரம்பையருடைய இந்த ஆடல் பாடல் எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா இறந்தே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு. அவ்வளவு கவர்ச்சியா அவ்வளவு ஒரு இதா வந்திருக்கிறாங்க. வெளி பரப்புதலாவது கண் பார்வை வலை போல வெளியே வீசி அதனுள் அகப்பட்டாரை வயப்படுத்தும் செயல் முயற்சி கண் வலையை வீசியே என்று சொல்லி சொல்றார். இசை பாடுவர் இப்ப பாடல் பாடி எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் ஆடல் இப்ப பாடல் சொன்னார் முதல் பாட்டில். இந்த பாட்டுல ஆடல் சொல்றார். கற்பக பூந்தலரடிபோம் காமரு சாரியை செய்ய உட்பலவன் முகில் விரல் அட்டனையோடும் கை பெயர பொற்புரும கையின் வழி பொறுகயற்கண் புடை பெயர அற்புத பொற்கொடி நுடங்கி ஆடுப போல் ஆடுவார். அப்படியே அந்த காமரு சாரிகை செய்ய என்று சொல்றார். அவர் பக்கத்துல ஆடுறாங்க. அந்த கற்பக மரத்தின் இளந்தளிர்கள் போன்ற அடிகள். கற்பக மரம்ங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடியது. கற்பக மரம்ங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடியது. அதனுடைய இளந்தளிர்கள் போன்ற அடிகள் கற்பக மரத்தினுடைய தளிர் போன்ற அந்த அடிகளையுடைய பெண்கள் எல்லாம் அழகிய சாரியை செய்யவும் என்று சொல்லி அவரை சுற்றி சுற்றி ஆடி வராங்க. செங்கழுநீர் மலரும் போல மெல்லியனவாய் விரல்களினால் வத்தனையோடு கலற்றி கைகள் பெயரவும் சுழற்றி கைகள் பெயரவும் அப்படி கைகளை எல்லாம் அசைத்து கொண்டு அவர் முன்பாக ஆடுகிறார்கள் என்று சொல்றார். அழகு பொருந்தும் அக்கைகளின் வழியே பொறுகின்ற கயல் மீன் போலும் கண்கள் புடைபெயர்ந்து செல்லவும். அந்த கண்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா கயல் போன்ற பெண்களுடைய கண்ணுக்கு மான் விழின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கயல், ரெண்டையும் உதாரணமா சொல்லுவாங்க. கயல் அப்படிங்கிறது கயல் மீன். அதே மாதிரி மானின் நேர்விழி மாதராய் என்று சொல்லி நமக்கு பதிகத்திலேயே இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த அற்புதமுடைய பொன்னாலாகிய கொடிகள் ஒசிந்து ஆடுகின்றவை போல ஒரு பொன்னாலான கொடி அப்படி ஆடுவது போல அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றார். கற்பகப்பூன் தளிரடி என்று சொல்லி மெல்லிய தளிரடி என்று சொல்லி அழகிய தளிர் என்று சொல்லி அந்த தெய்வ அரம்பையராதலில் கற்பக தளிரில் பழகிய அடிகள் என்று சொல்றார்.
விரல் வட்டனையோடும், கைகளை விரலால் காட்டப்படும் வட்டனை, அது அபிநயம் அப்படின்னு சொல்லுங்களேன். நாட்டியத்தில் அந்த அபிநயங்கள் எல்லாம் செய்து நாயனார் முன்பாக அந்த பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. கண்புடை பெயரலாவது கடலுதல் விழித்தல் என்று சொல்லி சொல்றாருங்க. அற்புத பொற்கொடி என்று சொல்லி, பொற்கொடி ஆடாது ஆனால் பொற்கொடி போன்ற இவர்கள் ஆடுதல் அற்புதம் என்று சொல்லி சொல்றார். அற்புத பொற்கொடி போன்ற என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றார். அடுத்தது அந்த அரம்பையர்கள் காமச்செயல் முயற்சியில மீண்டும் இறங்குறாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் பக்கத்திலேயே அப்படி குழலை அவிழ்த்து விட்டு ஆடுறாங்களாம். முடியெல்லாம் அவிழ்த்து விட்டு அந்த ஆடைகள் எல்லாம் நழுவ செய்து அவர்கள் என்னென்னலாம் செய்யணுமோ நாயனாரை வசப்படுத்துவதற்கு அத்தனை செய்யறாங்க. ஆடுவார் பாடுவார் அலர்மாறி மேற்பொழிவார் கூடுவார் போன்றனைவார் குழல் அவில இடை நுடங்க ஓடுவார் மாறவேல் உடன் மீள்வர் ஒளி பெருக நீடுவார் துயிலசை நிற்பாரும் ஆயினார். ஆடுவார் பாடுவார் அப்படின்னு ஆடுவார்களும் அதே மாதிரி பாடுவார்களும் நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர், தேவலோகத்திலிருந்து நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஆடுவார்களும் பாடுவார்களும் பூக்களை மலை போல் மேலே பொழிவார்களும். அவர் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். அவரை சுத்தி இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே பூக்களை மலை போல் மேலே பொழிவார்களும் தழுவுவர் போல பக்கத்தில் சேர்வார்களும். பக்கத்தில் அவரை தழுவுவது போலவெல்லாம் அந்த சைகை செய்யறாங்க. அப்படி எல்லாம் கூந்தல் அவிழவும் இடைத்து உலவும் ஓடுவார்களும் காமனோடு மீள்வார்களும் காம ஒளி பெருக காணும்படி நீண்ட உடை நழுவ நிற்பார்களும். இவ்வாறு பல திறம்பட செயல்களை செய்வாராயினர். என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் அந்த பெண்கள் இங்க இந்த திருப்புகலூர்ல செய்யறாங்க. அலர்மாறி மேல் பொழிதல்னா கூடுவார் போன்று அணைதல், அப்புறம் குழல் அவிழவும் இடை நுடங்கும் ஓடுதல் மீளுதல், அத்தனை அபிநயங்களும் அந்த பெண்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. மாறவேலுடன் மீள்வர் அப்படின்னு அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்களாம், அவங்களால அதெல்லாம் செய்ய முடியல. அவங்களுடைய இந்த ஒரு காம செயல்களுக்கெல்லாம் நாயனார் உடன்படலையா. கூட துணைக்கு மன்மதனையும் அழைச்சிட்டாங்களாம். காமவேல் உடன் மீள்வர் என்று சொல்லி தமது சக்தி போதாமையால் காமரையும் துணை சேர்த்து கொண்டு வருவார் போல அந்த பெண்கள் எல்லாம் அப்படி ஆடிக்கொண்டிருந்தார்கள். இங்கு மாறவேல் என்றது காமம் மீதுவதற்கு அந்நூலின் வகுத்த பிற செயல்களை கொண்டிருந்ததால் என்று சொல்லி சொல்றாருங்க. வார்த்துகில் ஒளி பெருகுதல் என்று சொல்லி துகில் அசைதலால் காம மயக்கத்தை மீதுவரச் செய்தல் என்று சொல்லி எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றார். நேர்மையும் நெடுமையும் ஆகிய பண்புணர்த்து முறிச்சொல் என்பது வார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி எல்லாம் அரம்பையர்கள் செய்யறாங்க. ஆனா சாமி அப்பர் சாமி எப்படி இருக்கிறாருன்னா, பெருமானுடைய திருவடிக்கு கீழே அவருடைய அன்பு அப்படியே பெருமானுடைய திருவடியிலேயே நிலைத்த அன்போடு இருக்கிறார். கொஞ்சம் கூட கலங்காம இருக்கிறார். இத்தன்மை அரம்பையர்கள் எவ்விதமும் செயல் புரிய அத்தனார் திருவடிக்கீழ் நினைவகலா அன்புருகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்தம் சித்த நிலை தெரியாது செய்வனியின் தலை நின்றார். என்ன நடந்தாலும் அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப எங்க இருக்கிறாரு? புகழூர் பெருமானுடைய திருவடியில அகலாத அன்போடு அப்படி இருக்கிறார். இதுதான் அந்த ஒரு அடியார்களுக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய நிலையில் பிறளாது இருக்கக்கூடிய அந்த நிலை அடியார்களுக்கு வரும். அது தேவர்கள்ட்ட எல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. அடியார்கள் அப்படிதான் இருந்தாங்க. நம்முடைய பெருமக்கள் எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்க. ஞானசம்பந்த பெருமான் 16 வயது அவருக்கு. பூம்பாவுக்கு வயசு என்ன? 13 வயசு இல்லைங்களா? திருமணம் செய்யக்கூடிய வயசு. அது எப்படி பார்த்தார் அப்படின்னா, மகளா பார்த்தார் இல்லைங்களா? புண்ணிய 16 ஆண்டு பெரும் புகழை வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னா. அதுவும் சொல்றாரு பாருங்க, அந்த எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு நான்முகத்தால் கண்டான். புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழை வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னார். பிரம்மனுக்கு வயசு எவ்வளவுன்னா ரொம்ப கிழவங்க. எத்தனை வயசுதான் சொல்லவே முடியாது. எண்ணில்லாண்டு எய்தும் வேதான்னா பிரம்மன் இல்லைங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய அழகையெல்லாம் திரட்டி ஒரு பெண்ணா படைச்சான். அந்த பெண் பேர் தான் திலோத்தம்மை அப்படின்னு சொல்லி. அது பெண்ணை படைத்து அவனுக்கு அந்த பெண் மேல ஆசை வந்துருச்சு. அந்த பெண்ணை தேடுறான். அடைய முற்படுகின்ற பொழுது அந்த பெண் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்படி ஓடுகின்ற பொழுது 4 முகத்தால 4 திசையில தேடினான். நன்னு 4 முகத்தால் கண்டனன் அப்படின்னார். அப்புறம் அந்த கிடைக்கல அந்த பெண்ணு. இப்ப ஞானசம்பந்த பெருமானுக்காகவே வளர்க்கப்பட்ட குழந்தை பூம்பாவை. அப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த பெண்ணை கொடுப்பதற்கு
ரொம்ப ஆசை யாருக்கு? சிவநேசனாருக்கு. அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்ற பொழுது அவர் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், முறை வேறு அப்படின்னு சொல்லிடுறார். அதை தான் சொல்றார் அந்த இடத்துல. புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழிவேந்தர், 16 வயசு தான் அவருக்கு. கண்ணுதற் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னார். அப்படியே 1000 கண்களால், அவன் 4 முகத்தால 4 திசையில தேடினான். ஆனா நம்ம ஞானசம்பந்த பெருமான் 1000 கண்களால் கண்டாராம். அந்த திலோத்தமை விட பல மடங்கு அழகு பொருந்தியது பூம்பாவையினுடைய அழகு. ஆனா எப்படி பார்த்தாரு? கருணை வெள்ளத்தோடு பார்த்தார் என்று சொல்லுவார். அதே மாதிரிதான் நம்பிகளும் பறவையார் சங்கிலியாரை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் அவர் தாயாகத்தான் பார்த்தாரு, தன்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்த்தார், இல்லைங்களா? அவர் கோட்புலி நாயனாருடைய இல்லத்துக்கு செல்லுகின்ற பொழுது கோட்புலி நாயனாருடைய குழந்தைகள் தான் 2 சிங்கடி வனப்பகை என்று சொல்லக்கூடியது. அப்போ அவருக்கு வயசு 16, 17 இருக்கும், இல்லைங்களா? பறவையார் திருமணம் முடிந்து 17 வயசு இருக்கும். 17 வயசு சுந்தரமூர்த்தி சாமிகள் இடத்துல கோட்புலி நாயனார் அந்த 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு வர்றார். 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, இவர்களை அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அடிமைகளாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னா எப்படி வேணாலும் அவர் அடிமைகளாக வச்சுக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 குழந்தைகளையும் தன்னுடைய தொடை மீது அமரச் செய்து உச்சி முகந்தார் அப்படிங்கிற சேக்கிழார் பெருமான் மகளாய் ஏத்துட்டார். மகளாய் ஏத்துட்டது மட்டுமல்ல, பதிகங்கள்ல சிங்கடியப்பன், வனப்பகையப்பன் பல பதிகங்களை பாடியிருக்கிறார். அப்ப 17 வயசு நம்பிகளுக்கு எவ்வளவு அந்த கருணை உள்ளம் இருந்திருக்குன்னு பார்க்கணும். நம்ம இப்படிதான் நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாருமே அதையெல்லாம் வென்றவர்கள் தான் நம்முடைய நாயன்மார். அது ரொம்ப நம்ம தெளிவா இருக்கும். ஆமா, ஏன்னா இங்க நாவுக்கரசு பெருமான் இப்ப அதையெல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டார். ஒண்ணுமே அவருடைய மனசுல இல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் பெருமானுடைய திருவடி மட்டும்தான் இருக்கு. அதான் இந்த பாட்டு. இத்தன்மை அறம்பயர்கள் எவ்விதமும் செயல்புரிய அத்தனார் திருவடிக்கில் நினைவகலா அன்புருகு அப்படின்னா, அன்புருகும் என்று சொல்ல, அத்தனார் திருவடிக்கில், அதாவது இவ்வாறு அறம்பயர்கள் எல்லா விதத்தாலும் காமச் செயல்கள் செய்யவும் அத்தனுடைய திருவடியன்கள் பதிய வைத்த நினைவு நீங்காத அன்பினால். அத்தன் யாரு? சிவபெருமான், இல்லைங்களா? அத்தன் அப்படின்னா சிவபெருமான். கேரளாவில் அத்தன் அப்படின்னா அப்பான்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அத்தன் அப்படிங்கிறது அங்க அந்த தமிழ் சொல் அங்க இருக்கு. அத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சன் பாங்க, அத்தன் அச்சன் பாங்க. ஆமா, அத்தனுடைய திருவடியன்கள் பதிய வைத்த நினைவு நீங்காத அன்பினால் உருகுகின்ற மெய்த்தன்மை பெற்ற உணர்ச்சியுடைய தூயதவத்தினர் இருக்கும் மேலோராகிய நாயனார். அதாவது அப்படி அன்பினால் உருகுகின்ற மெய்த்தன்மை பெற்ற உணர்ச்சியுடைய தூய தவத்தினருக்கும் மேலாராகிய நாயனார். தவத்துக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய நாயனார் அப்படின்ற. ஆமா, மேருவரையின் மேம்பட்ட தவத்தானார் யாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள். மேருமலை தவம் செஞ்சது, அதனால சிவபெருமான தாங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த மேருமலையை விட தவம் செஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா நம்பிகள் தான், இல்லைங்களா? சாமியே இருக்கக்கூடியது மேருமலை தானே. மேருமலையே தவம் செஞ்சிருக்கணும். ஆனா அந்த மேருமலையோட தவம் செஞ்சது யாரு? சுந்தரர். சாருந்தவத்து சங்கிலிகள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் சாலை என்பால் அன்புடையான். 2 தகுதி இருக்கு பாரு. எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா, எவ்வளவு தவம் செஞ்சிருந்தாலும் பெருமான இடத்துல அன்பு இருக்கும். அன்பு இல்லைன்னா அந்த தவத்துக்கெல்லாம் ஒன்றும் பயனே இல்லை. நம்முடைய கணபநாயனுடைய சரியத்தில் அதான் சொல்றாரு சேக்கிழார் பெருமான், சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கறியார் தம்மை ஆர்வமுன் பெருகார அன்பினில் கண்டுகொண்டு நேர்வர நோக்கி நின்றார் நீலுருள் நீங்க நின்றார். ரொம்ப முக்கியங்க. அப்ப தவமெல்லாம் செஞ்சா போதுமா, பெருமான் அடைஞ்சிடலாமான்னா அதுக்கு மேல அன்பு இருக்கும். அதான் சொன்னாரு சாமி, மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் சாலை என்பால் அன்புடையான் அப்படின்னார். பெருமானிடத்தில் அன்பு இருக்கும். கடிதம் கொடுத்துட்டார் இல்லையா ஆலவாய் பெருமான் சொக்கநாதர். கடிதத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடிதம் கொண்டு வரது யாருன்னு சொல்றாரு, யாருக்கு கடிதங்கிறதெல்லாம் முதல்ல வந்துடுது. அதை விட முக்கியமா என்ன சொல்றேன்னா, தன்போல் என்பால் அன்பன் தன்பால். அதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு நீ அவனுக்கு பொருள் கொடுக்கணும்னா, நீ எப்படி என் மேல அன்பா இருக்கிறே அதே மாதிரி அவனும் அன்பா இருப்பான். பானபத்திரனும் என் மேல அன்பா இருப்பான். தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பது வேணார். அதான் சப்ஜெக்ட். அதுதானே ஒருத்தர்கிட்ட எப்படி ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிறத பாருங்க, சிவபெருமானே சொல்றாரு பாருங்க. எல்லாத்துக்கும் மேல தகுதி என்னன்னா பெருமானிடத்தில் அன்பு தான். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அதனால பெருமானிடத்தில் அன்பு இருக்கும். இந்த தவத்துக்கு மேலான அன்பு நாவுக்கரசர் இடத்துல இறைவன் திருவடியில இருந்தது. அதான் சிவபெருமான் திருவடிக்கு பதித்த நெஞ்சும் அப்படின்னாரு. பதித்த நெஞ்சுன்னா அதுல இருந்து விலகாத நெஞ்சு. அதான நமக்கு சொல்றார்.
அப்படி அத்தனா திருவடிக்கில் நினைவகலா அன்பு இருக்கும். அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் வெல்ல முடியும், இல்லைன்னா வெல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய மனசு மாறி போயிடும். இறைவன் திருவடியில நினைத்த அன்பு இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் வெல்ல முடியும். நீங்க 90 வயசு ஆனவங்களை கூட போய் கேட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் ஏதோ கொஞ்சம் பேரம்பேத்திக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவங்களையெல்லாம் நல்லா பார்த்துட்டு போகலாம் அப்படிம்பாங்க. பரவாயில்ல, நான் நிறைவாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. சாமியினுடைய திருவருள், அப்புறம் போகிறேன். தொண்டு செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போது என்ன சாமி வச்சிருக்கிறாரு, சாமி கூப்பிட்டா போயிடலாம் அப்படிம்பாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் கொள்ளு பேரனை எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம், எல்லாம் கொஞ்சம் எல்லாம் செட்டில் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த பெருமான் திருவிழா அன்பு இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை வெறுக்க முடியுமே ஒழிய வேற யாராலையும் வெறுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அந்த உலகியல் இன்பங்கள் நம்மளை விடாது. மாயை என்ன செய்யும்? மயக்கமும் செய்யும் அப்படின்னார். மாயை மயக்கமும் செய்யும் அப்படின்னார். அதான் அப்படி பதிய வைத்த நினைவு நீங்காத அன்பினால் உருகுகின்ற மெய்த்தன்மை பெற்ற உணர்ச்சியுடைய தூய தவத்தினருக்கு மேலோராகிய நாயனார் அப்படின்னு. அப்படி அப்ப தவத்திலே இருக்கக்கூடிய முனிவர்களை விட சிறந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள், பெருமானிடத்தில் அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள். தமது உள்ள நிலையினின்றும் ஒரு சிறிதும் மாறுபடாமல் தாம் செய்யும் திருப்பணியில் உரைத்து நின்றனராகினர். செய்யக்கூடிய திருப்பணியில ரொம்ப உரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இத்தன்மை அப்படின்னா இதெல்லாம் கடந்து, அந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இதெல்லாம் கடந்து நின்ற நாயனார் அப்படின்னார். அத்தனார் விழுத்தவத்து மேலொரு செயல்களால் சித்த நிலை தெரியாமைக்கு காரணம் கூறும் முகத்தால் விழுத்தவமுடையராதலில் என்று உடம்போடு புணர்த்தி ஓதினார். நினைவு அகலாமையால் அன்பினால் உருகுதலும் அதனால் மெய்யுணர்வும் அவ்வுணர்வு மிகுதியினால் விழுத்தவும் அதனால் மேன்மையுமாக ஒன்றற்கொன்று காரணமாய் வருதல் குறிக்கு இவ்வாறு வைத்து ஓதினார் என்று சொல்றார். திருவடிக்கில் நினைவகலா அன்புனர் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் இல்லையா வருது இல்லைங்களா? தூய வெந்நீர் துறைந்த வெண்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னு. ஒரு நாயகன்னா கணவன் இல்லையா? கணவனுடைய திருவடி எப்படி கற்புடைய பெண் மறக்காம இருப்பாலோ அது மாதிரி இறைவனுடைய திருவடியை நாவுக்கரசு பெருமான் எப்பொழுதும் மறந்து இருக்க மாட்டார், எப்பொழுதும் நெஞ்சில் இருக்கும். அதான் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பினை புலிகள். சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் ஏன் உபமணி முனிவர் வணங்கினார் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றாரு இல்லையா? அவங்க கேட்கறாங்க, சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்கல்ல, இப்ப ஏன் வணங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கற நல்ல கேள்வி தானே. சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்க, அந்த ஒளியை மட்டும் பார்த்து வணங்கினதுக்கு என்ன காரணம்? சம்புவின் அடைத்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என். அவருக்கு அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாருங்க. தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி யார் வரும் நாம் தரும் தன்மையும். வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அவர் பெரிய ராஜா வீட்டு குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவபெருமானுடைய மேல கைலாயத்தில் இருந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் பெருமை கிடையாது. பெருமானுடைய திருவடியை நெஞ்சில வச்சிருப்பார் எப்பொழுதும். அதான் நம்பிகளுக்கு ஒரு சிறப்பு. தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னார். தலியவன் அப்படி நெஞ்சில வச்சு வருடி கொண்டு இருப்பது இறைவன் திருவடி. அதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப நாவுக்கரசு பெருமான் இந்த நிலையில நின்றார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னா, கற்புடைய ஒரு பெண் எப்படி கணவனுடைய திருவடி நெஞ்சில வச்சிருப்பாலோ அது மாதிரி அப்பர் சாமிகள் பெருமானுடைய திருவடி நெஞ்சில வச்சிருப்பாரு. அதான் சொல்றாரு. அதான் நினைவகலாம். அதனாலதான் அந்த கண்ணில எப்பொழுதும் அப்படி மார்பார பொலி கண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் அப்படிங்கிற அந்த கண்ணில தண்ணி வந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அதான் காரணம். பெருமானுடைய திருவடி நெஞ்சில் இருந்ததுதான் காரணம். ஞானசம்பந்த பெருமானுக்கு காலத்தில் அந்த நிலை வந்தது. பள்ளத்தில் உருவனர் போல் பாய்ந்து செல்லனர் சேக்கிழார் பெருமான். கண்ணப்ப நாயனார் பார்த்து அந்த மாதிரி ஆச்சு. கண்ணப்ப நாயனாரே பார்த்தார். கண்ணப்ப நாயனாருடைய உருவத்துக்குள்ள காலத்தினாதரை பார்த்தார். அன்பின் மெய்மை உருவினையும் அவ் அன்பின் உள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் உருவனர் போல் பாய்ந்து செல்ல அப்படின்னு. அப்படியே பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு வெள்ளம் போல அவர் கண்ணிலிருந்து நீர் வந்துதான் ஞானசம்பந்த பெருமானுடைய கண்ணில். இப்ப அவரு காலத்தினாதரை எங்க பார்த்திருக்காரு? கண்ணப்ப நாயனாருடைய அன்புல பார்த்திருக்காரு. எப்படியா பெருமானை பார்த்தாரு, கண்ணுல தண்ணீர் வந்தது. அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் எப்பொழுதும் பெருமானுடைய திருவடி நெஞ்சில இருக்கும். அதான் அந்த அன்பு மிகுதி. உணர்வு மிகுதியினால் விழுத்தவமும் அதனால் மேன்மையும் ஒன்றற்கொண்டு காரணமாய் வருதல் குறித்து என்று சொல்லி திருவடிக்கில் நினைவகலா அன்பு என்று சொல்லி சொல்றார். ஓவாத சிவன் தாள்கள் தழுவிய சிந்தை என்று சொல்லி ஓவாத
சிவன் தாள்கள் தழுவிய சிந்தை என்று சொல்லியும் ஐயாரன் அடித்தளமே என்று சொல்லி பாடுறார் இல்லைங்களா. அது மாதிரி திருவடி என்று என் தலைமேல் வைத்தார் என்று சொல்லி நல்லூர் திருத்தாண்டகத்தில் பாடுறார் இல்லைங்களா. நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தான் நல்லூர் பெருமானார் நல்லவாறு. எப்பொழுதும் பெருமானுடைய திருவடி நாவுக்கரசு பெருமானுக்கு அம்மான் தன் அடித்தொடர்வான் புலிதர்கின்றேன் என்று சொல்லி சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் என்று சொல்லி காஞ்சி புராணத்திலையும் சிவஞான முனிவர் சொல்றார். அன்பு உருகும், அன்பினால் உருகுகின்ற உள்ளம் உருகதற்கு அன்பே காரணம், அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல அன்பினால் உருகுகின்ற என்று சொல்லி மெய்த்தன்மை உணர்வு அப்படின்னார். மெய்யுணர்வு அதாவது அழியா தன்மை உடைய சத்து என்னும் சிவத்தன்மை நிலைத்த உணர்வு, மெய்த்தன்மை விளங்குதிரு செவி என்று சொல்லி சொன்னார். விழுத்தவம்னா சிவஞான செயல், சிவபூசை. விழுத்தவம் அப்படிங்கிறதுக்கு சிவபூசையே தவம் எனப்படும் சொல்லி ஒரு எல்லா தவம்னு வர இடத்துல எல்லாம் சிவபுனியா சிவபூசைன்னு எழுதுவார். ஆமா, விழுத்தவம் அப்படின்னா சிவஞான செயல், சிவபூசையே தவம் எனப்படும் என்று சொல்லி தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டதுன்னு இதுல வருது இல்லைங்களா, திருமந்திரத்துல வருது. அது தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என் இளையான்குடி நாயனார் பணத்துல வரும். தபோதனர் அப்படிங்கறத 2ஆ பிரிக்கிறார் சேக்கோனி ஐயா. தவத்தையே தனமாக உடையவர் அப்படிங்கிறார். தபோதனர் அப்படிங்கிறதுக்கு தவத்தையே தனமாக உடையவர். தவம்னா என்ன அப்படின்னா தவம்னா சிவபூசை அப்படின்னு சொல்லி எழுதுறார். அதான் இங்கே அதே மாதிரிதான் விழுத்தவங்கிறதுக்கு சிவஞான செயல்னு சொல்லி சிவபூசையே தவம் எனப்படும் என்று சொல்லி சொல்றார். சித்த நிலை தெரியாது நிலை பெற, அதாவது தெரிதல்னா அதிலிருந்து ஒரு சிறிதும் துளங்காத சிந்தையர் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா தேவாரத்தில். அது மாதிரி கொஞ்சம் கூட துளக்கம் இல்லாமல் இருக்கிறது. செய்வனி மனம் வாக்கு காயம் மூன்றாலும் இறைவனை பூசித்தல் என்று சொல்லி சொல்றார். தலை நிற்றலாவது சிறந்த நிற்றல் முயலுதல் என்று சொல்லி சொல்றார். செய்வனையின் தலை நிற்றல் என்று சொல்லி அடுத்த ஒரே ஒரு பாட்டு மட்டும். இம்மாய பவத்தொடக்காம் இருவினைகள் தமை நோக்கி. அதை எப்படி பார்த்தாருன்னா அந்த பெண்களை எல்லாம் இரு வினைகளை பார்க்கிற போற பார்த்தாரு. நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய 2 வினை. நல்வினையும் பிறப்புக்கு காரணமா இருக்கக்கூடியதுதான், தீவினையும் பிறப்புக்கு காரணமா இருக்கு. நல்வினை அப்படிங்கிறது பொன் விலங்கு, தீவினை என்று சொல்லுவது இரும்பு விலங்கு. விலங்கு தான். ஆமா, எப்ப பிறப்பு நீக்கும்? இருவினை எப்ப வந்தாதான் பிறப்பு நீக்கும். ஆமா, சைவ சித்தாந்தம் படிக்கிறோம் இல்லையா, நல்வினையும் தீவினையும் 2மே விலங்குதான். நல்வினையும் பிறப்புக்கு வித்திடும். நல்ல சும்மா உலகியல் புண்ணியங்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், சொர்க்கத்துக்கு போவோம், அவ்வளவுதான். திருவடிக்கு போக முடியாது. பெருமான் திருவடிக்கு போகணும்னா சிவபுண்ணியம் செஞ்சா மட்டும்தான் போக முடியும். சிவபுண்ணியன்னு என்ன? பெருமானுக்கு செய்யக்கூடியது அவன் அடியார்களுக்கு செய்யக்கூடியது. இது 2 தான் பெருமானுடைய திருவடிக்கு போக முடியும். மற்றதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கத்திலிருந்து அப்படியே நேராக பைபாஸ் எல்லாம் கிடையாது. மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்துதான் பெருமான் திருவடிக்கு போகணும். நீங்க செஞ்ச புண்ணியம் தீர்ற வரைக்கும் அங்க இருக்கலாம். அதே மாதிரி பாவங்கள் தீருகின்ற வரைக்கும் கீழே நரகத்தில் இருக்கலாம். அதுக்கு பிறகு மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்துதான் ஆகணும். அதான் தேவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இல்லைங்களா, பூமியில் போய் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம், ஆமை இந்த பூமி சிவனைய கொள்கின்றவார் என்று நோய். பூமியில் இருக்கிறதா சிறப்பு. பூமியில் இருந்தா தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெருமான் திருவடிக்கு போக முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கு. சொர்க்கத்தில் இருக்கிறோம் சொர்க்கத்திலேயே தான் இருக்கணும். இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருந்த போதுமா? திருவடிக்கு போக வேண்டாமா? பெருமான் திருவடிக்கு போகணும் இல்ல. அந்த காலம் முடிஞ்சோன்னா மீண்டும் மனித பிறப்புக்கு வந்தாகணும். சொர்க்கத்தில் இருந்தாலும் இறைவன் திருவடிக்கு போனா மட்டும்தான் திரும்பி வராத இடம். மீளா நெறி என்று சொல்லுவது சாமியினுடைய திருவடி தான். மேவினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன? கண்ணப்பநாயனுடைய புராணத்தில் மேவினார் பிரிய மாட்டா விமலனார்னா போனவங்க திரும்பி வராத ஒரே இடம் சாமியினுடைய திருவடி ஒண்ணுதான். அதாவது அந்த கண்ணுல குருதி வரப்போறது சொல்றாரு இல்லைங்களா, பாவியன் கண்டவன் நம் பரமனார் கடுத்தது என்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்தது என்ன, மேவினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன. மேவினார் பிரிய மாட்டா போனா திரும்பி வராத ஒரே இடம் பெருமான் திருவடி தான். நாயன்மார்கள் சென்றது அங்கதான் இல்லைங்களா. நாயன்மார்களுடைய நிலை பெருமான் திருவடி தான். அதுதான் நமக்கு எய்மா இருக்கணும் இல்லைங்களா. குறிக்கோள் என்னவா இருக்கணும்? பெருமான் திருவடி தான் குறிக்கோளா இருக்கும். அதுல 4 இருக்கு, பதமூர்த்தி எல்லாம் நிறைய இருக்கு, அது வேற. ஆனா எப்படியோ அங்கிருந்து அப்படியே போயிடலாம். இம்மாய பவத்தொடக்கம் இருவினைகள் தம்மை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறையுடையேன் யான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் அலையேன் மின் நீரென்று பொய்மாய பெருங்கடலுள்
உளன் எனும் திருத்தாண்டகம் புகன்றார். அருமையான திருத்தாண்டகம். இது அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த திருத்தாண்டகத்தை பாடி அப்புறம் மறுபடியும் நான் சரியத்துக்குள்ள போய்க்கலாம். பொய்மாய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகம். இல்லை என்ன சொல்லலாம், இம்மாய பவத்தொடக்காம் இருவினைகள் தம்மை நோக்கினார். அதாவது இந்த மாயா சம்பந்தமாகிய பிறவியின் தொடக்கில் விழுந்தும் இருவினைகளின் உருவமாய் வந்த அந்த அறமங்கையரை பார்த்து அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, உம்மால் இங்கு எனக்கு ஆக வேண்டிய குறை யாதுள்ளது. ரொம்ப அருமையான. அதாவது உங்களால இங்க ஆக வேண்டியது என்ன இருக்கு? நான் யாரு தெரியுமா? திருவாரூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன். ஏன் இங்க புகழூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன் சொல்ல வேண்டியதான திருவாரூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன் சொல்றாரு. அதுக்கு உரையாசிரியர் அருமையா எழுதியிருக்கிறார். ஆமா, நல்ல அருமையான உரை இருக்கு. உம்மால் இங்கு எனக்கு ஆக வேண்டிய குறை எனது யாது உள்ளது? நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளாயினேன், நீர் வீணே அலைதல் வேண்டாம் என்ற கருத்து கொண்டு சொல்றாரு. பொய்மாய பெருங்கடல்கள் என்று தொடங்கும் திருத்தாண்டக திருப்பதிகத்தை பாடி அருளினார் என்று சொல்றார். இந்த ஒரு திருத்தாண்டகம். அதற்கு பிறகு மீண்டும் வந்து அப்புறம் புண்ணியா உன்னடிக்க போதுகின்றேன் வந்து. இப்ப இந்த இடையில வந்து இந்த திருத்தாண்டகம் இருக்கு. இது அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கணும். ஆமா, இம்மாய பவத்தொடக்காம் என்று சொல்லி மாயா காரியமாகிய பவத்தொடக்கு பிறவி என்று சொல்லி சொல்ற. இருவினைகள் தம்மை நோக்கி செயல்புரிந்த அந்த உருவங்களை தேவ அறம்பயர் என்றாவது பெண்கள் என்றாவது காணாது. பெண்களாவே பார்க்கல. நாயனார் எப்படி பார்த்தாரு? இருவினைகளின் உருவமாகவே கண்டார் நாயனார். புண்ணியங்கால் தீவினைகால் என்று தேவாரத்தால் அறியப்படும். இருவினைனா புண்ணிய பாவங்களை பயக்கும் நல்வினை தீவினைகள். தீவினை போலவே நல்வினையும் பிறவிக்கு காரணமாதலின் பொன் விளங்கும் இரும்பு விளங்கும் போல என்று சொல்லி இருவினைகளையும் ஒன்றாகவே கடிவர் நல்லோர் என்று சொல்லி, நல்லவங்க வந்து பெரியோருக்கு வந்து இருவினையுமே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நல்வினையும் வேண்டாம், தீவினையும் வேண்டாம். நல்வினையின் பயன் இன்பம், தீவினையின் பயன் துன்பம். ரெண்டுமே பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி சொல்றார். கடிவர் நல்லோர் அப்படின்னு சொல்லி அவ்வாறு காணாது மாயில் பற்றுள்ள மனம் வைக்கும் உயிர் பிறவியில் சேரும் என்றும் அதன் பயனாய பிறவியில் சேர்ந்து இருவினையின் பயன் பெற்று உழலும் என்றும் காண்பர். அதனால நல்லோர் உலகின் மேல் மனம் வைக்காது ஒதுங்குவர். உலக பந்தங்கள்ல வந்து நல்லவர்கள் வந்து பெரியோர்கள் வந்து மனம் வைக்காது அதிலிருந்து விலகுவார்கள் என்று சொல்லி சொல்றாரு. உலகப்பற்றுல பெரியவங்களுக்கு அவ்வளவு நாட்டமா இருக்காது. திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன். திருப்புகழூரில் பாடி இந்த பதிகத்தில் புகழூரை கூறாது திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் என்றது என்னையோ எனில் அந்த அறம்பயர்களை நோக்கி நீவிர் தேவ அறம்பயர். தேவ இவங்கெல்லாம் தேவ அறம்பயர், தேவலோகத்திலிருந்து வந்தவங்க. யாருடைய அடிமைகள்? அவங்க எல்லாம் இந்திரனுடைய அடிமைகள் இல்லைங்களா? அதான் சொல்லார், இந்திரனுக்கு கீழ் ஏவல் செய்வோர். அந்த இந்திரன் தானும் திருவாரூர் இறைவரின் அடியார்களை வந்து ஏவல் செய்ய காலம் பார்த்திருப்போம் சரிங்களா? நீங்கெல்லாம் வந்து இந்திரனுக்கு அடிமைகள். ஆனா அந்த இந்திரன் எங்க வந்து இருக்கிறான்? தேவாசிரிய மண்டபத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால்முதல் வானவர் ஓவாது இரவும் நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியன் இருக்கு. இந்த திருக்கூட்ட சிறப்பு எப்பொழுதும் நமக்கு கூடவே வந்துட்டு இருக்கு. எல்லா சரீரத்துக்கும் திருக்கூட்ட சிறப்பு கூடவே வந்துட்டு இருக்கு. அது எதுக்காக அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க? அண்டர்பிரான் என்ன சொல்லுவார்? அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர் மணியம் அணியாரூர் அப்படின்னார். அண்டர்பிரான் தொண்டர்களல் பெருமானுடைய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய செவ்வர பெருமானுடைய தொண்டர்களுடைய திருவடியை வணங்குவதற்கு தேவர்கள் எல்லாரும் அங்க வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அதுக்கு பேரு தேவாசிரியன் அப்படின்னு பேரு. தேவர்கள் ஆசிரித்து இருக்கக்கூடிய மண்டபம். தேவர்கள் எதுக்கு வந்து காத்துட்டு இருக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்யறதுக்கு. ஆரூர் பெருமான வழிபாடு செய்யறதெல்லாம் அப்புறம். ஆரூர் பெருமான கூட அவங்க வழிபாடு செஞ்சிடலாம். தேவாசிரி மண்டபத்தில் இருக்க அடியார்களை வழிபாடு செய்யறது கஷ்டம். அதுவும் இன்னொரு சரியத்தில் சொல்றாரு, ஏயர்வன் வெளிக்காம சரியத்தில் நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பார். திருவாரூருக்கு வந்து அடியார்கள் வழிபாட்டுக்கு வந்தானா தேவர்கள் அப்படியே ஒதுங்கி நிற்பாங்களாம். அடியாரெல்லாம் போய் வழிபாடு செய்யிட்டு அப்புறமா நம்ம போகலாம். இதெல்லாம் பெரிய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லி இருக்கிறார். தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படின்றார். ஒரு அடியார்கள் வழிபாடு செஞ்சா அங்க தேவர்கள், அப்படி தேவர்கள் அத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க. காத்து கிடக்கக்கூடிய இடம் தான் தேவாசிரி மண்டபம் சரிங்களா? அப்படி உங்களுடைய தலைவன் இந்திரன், அவனை எங்க அடியார்களுடைய திருவடியை வணங்குறதுக்கு காத்துட்டு இருக்கிறான். அப்ப உங்களால இங்க என்ன ஆக வேண்டியது இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதான் திருவாரூரை வந்து சொன்னதுக்கு காரணம். அதான் சொல்றாரு. அப்படி இந்திரனுக்கு கீழ் ஏவல் செய்வோர் நீங்கள். அந்த இந்திரன் தானும் திருவாரூர் அடியார்களிடம் வந்து ஏவல் செய்ய காலம் பார்த்திருப்பவன். நானோ உம் தலைவனுக்கு தலைவராகிய ஆரூர் பெருமானிடம் நேரே ஆட்செய்யப்பட்டு உம் தலைவன் வாயில் காத்திருக்கும் தேவாசிரியர்கள் கூடியிருக்கும் திருக்கூட்டத்தில் ஒருவன்.
உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்திரன் காத்துட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் காத்துட்டு இருக்கிறது எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்யறதுக்கு. அந்த அடியார்களை ஒருத்த நான். அப்படி இருக்கிற பொழுது உங்களுடைய வேலையெல்லாம் எங்கிட்ட ஒன்றும் நடக்காது என்று சொல்றாரு. உமது செயல் என்னிடம் செய்தல் வேண்டா என்று தம் தலைவரின் பெருமை பற்றி குறிப்பிட்டவாறு, மேலும் அவ்விதத்தினால் தேவருலகத்திலும் பூவுலகத்திலும் பூசிக்கப்பட்டவர் தியாகேசர் என்பதும் குறிப்பு என்று சொல்லி, இன்னைக்கும் தேவர்கள் சாயரட்சையில ஆரூர் பெருமானை வழிபாடு செய்வதாக ஒரு ஐதீகம். ஆமா, சாயரட்சை வழிபாடு அப்படிங்கிறது தேவர்கள் தினசரி வழிபாடு செய்யறதாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பூசை முக்கியமா சொல்லுவாங்க. மதுரையம்பதிக்கு காலையில திருப்பள்ளி எழுச்சி, அதே மாதிரி ஆனைக்காவுக்கு உச்சிகால பூஜை, அதே மாதிரி சாயரட்ச பூஜை திருவாரூர், அர்த்தசாம பூஜை சிதம்பரம். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பூசை முக்கியமா சொல்லுவாங்க. அதுல என்ன சிறப்புனா, அந்த சாயரட்ச பூசையில தான் எல்லா தேவர்களும் ஏன்னா சாமி முதல்ல எங்க இருந்தார்? இந்திரலோகத்தில் அங்க இருந்தார் இல்லைங்களா? தேவலோகத்தில் இருந்ததுனால அந்த தேவர்கள் எல்லாம் தினசரி ஒரு காலத்துல வழிபாடு செய்யறதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதனாலதான் சொல்றாரு இந்த இடத்துல, பூவுலகத்திலும் பூசிக்கப்பட்டவர் தியாகேசர் என்பது குறிப்பு. அலையேன் மென்னீர் வீணே நீவர் அலைதல் வேண்டாம், உம்மால் இடர்பட மாட்டேன். அப்படின்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நீ வீணா நீங்க ஏன் இங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த பெண்களை எல்லாம் பார்த்து ஒரு அனுதாபத்தோட சொல்றாரு. நீங்க எல்லாம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு திட்டவெல்லாம் இல்லை. என்ன சொல்றாரு? ஏன் வீணா இப்படி நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, போய் உங்க வேலைய பாருங்க. என்னங்க ஐயா ஐயா என்ன சொல்றாரு? வீணா உங்க வேலையை போய் பாருங்க என்று சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நாவுக்கரசு பெருமான் என்ற நிலை அந்த ஒரு உயர்ந்த நிலையில நிற்கிறார். நாம எல்லாரும் யாருக்கு அடிமை? ஆரூர் பெருமானுக்கு அடிமை. ஆமா, அடியார்களுக்கெல்லாம் அவர் தானே தலை. பூதநாயகர் இல்லைங்களா? பூதநாயகர் குற்றிடம் கொண்டவர். அதனால எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் தலைவர் சிவபெருமான். அதனால யாரும் ஒண்ணு நம்மள செய்ய முடியாது, தைரியமா இருக்கலாம். ஆமா, ஆரூர் பெருமான நம்ம அடிமையா இருந்துட்டோம்னு வைங்களேன், எந்த ஒரு மாயையும் நம்மள ஒன்றும் மயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி, இந்த அளவுக்கு நம்ம பொய்மாய பெருங்கடலில் புலம்பான் என்ற இந்த பதிகம் முழுக்க அடுத்த வாரம் வந்தோன்னு பாடிக்கலாம். பாடிட்டு அப்புறமா மீண்டும் அதுதான் நிறைவு செஞ்செல்லாம் நினைக்கிறேன். 2-3 பாடல் தான் இருக்கு. ஆமா, அப்புறமாடி சரியத்தை கொஞ்சம் தொகுத்து சொல்லிக்கலாம். இந்த அளவுக்கு நாம் நிறைவு சொல்லி, என்றும் இன்பம் பெருகும் முயல்பினால் ஒன்று காதலில் துள்ளம் முங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி. ஒரு